தமிழ் தேவனே மெய்துதிக்கிறோம் 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 மெய்துதிக்கிறோம். எங்கள் அன்பின் தேவனே மெய்துதிக்கிறோம் மெய்துதிக்கிறோம் மெய்துதிக்கிறோம். எங்கள் அன்பின் இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே மகு சோதரம் 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 சோதரம். கிருபை நிறைந்தவரே மகு ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். மகிமையானவரே மகு சோதரம் மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆண்டவரே மகு சோதரம் 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 சோதரம். எங்கள் அன்பின் இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். அன்பின் இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் ஆவியானவரே மகு சோதரம் 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 சோதரம். கிருபை நிறைந்தவரே மகு சோதரம் 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 சோதரம். இயேசுவே மகு சோதரம் 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 சோதரம். எங்களாவியானவரே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே கல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே அந்த நாருயிரே பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்ற எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்ற எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரே வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலில் வாடிடுவே. இயேசுவே அந்த நாருயிரே இயேசுவே அந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பேன் உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினேன் உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் இயேசுவே அந்த நாருயிரே இயேசுவே அந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே எந்தன் வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே
உம்மை நினைத்திடவே எந்தன் வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர்ப்புகளோ பண ஆசையும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர்ப்புகளோ பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுதான் போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுதான் போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் மகளிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா. எங்கள் அன்பின் ஆண்டவரே மகு சோத்ராம் 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 சோத்ராம். கிருபையின் ஆண்டவரே மகு சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். மகிமையின் ஆண்டவரே மகு சோத்ராம் மகிமையானவரே மகு ஸ்தோத்திரங்கள் சர்வ வல்லவரே மகு ஸ்தோத்ரா. எங்கள் அப்பா பிதாவே மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்திரங்கள். அன்பின் ரட்சகரே மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்திரங்கள். கல்வாரி நாயகரே மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, बड़े अनुग्रहकारी हमारे पिता, உம்மை நன்றியோடு துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. आपको धन्यवाद के साथ आपकी स्तुति करते हैं। இந்த மாலை நேரத்திலேயும் परमेश्वर इस शाम के समय पर भी உம்முடைய பிள்ளைகளாக आपके बच्चों हमें ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒன்று சேர்ந்து आपके सम्मुख पर हम मिलकर ஆண்டவரே உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படியாக आपकी गीत गाकर आपकी नाम की महिमा करने के கர்த்தர் लिए பாராட்டின கிருபைக்காக இரக்கத்துக்காக உம்மை நன்றியோடு துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். परमेश्वर हम पर दिखाए हुए अनुग्रह के लिए आपको धन्यवाद के साथ स्तुति करते हैं। ஆண்டவரே இந்த காத்திருப்பு கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर इस बाढ़ जोने की प्रार्थनाओं को आप आशीर्वाद कर दो। கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. भाग लेने वाले हर एक बच्चों को आशीर्वाद करो। அவர் வீட்டிலே அமர்ந்திருந்து वो अपने अपने घरों पर बैठकर ஆண்டவரே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. भाग लेने वाले हर एक बच्चों को आप लगातार आशीर्वाद करो। உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து इस समय पर आपके सम्मुख पर बाढ़ जोकर உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, आपकी कृपा को पाने के உம்முடைய लिए, வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக, आपकी शामत को पाने के உம்முடைய लिए, பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக, आपके बल को पाने के உம்முடைய लिए, நல்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக, आपके अच्छे पवित्र आत्मा को पाने के लिए, பரிசுத்த ஆவியினாலே இன்னும் நாங்கள் பலனடையும்படியாக, पवित्र आत्मा से और भी हम बलवंत होने के लिए கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर लगातार हमें चलाइएगा। இப்படி ஒவ்வொரு பாகத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. हर एक भागों को परमेश्वर जिम्मेदारी लीजिएगा। தொடர்ந்து நடக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். लगातार होने वाली हर एक बातों को आशीर्वाद कर देने के लिए हम உம்முடைய प्रार्थना சமூகத்தில் करते हैं। அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. आपके चरणों तले बैठे हुए हर एक बच्चों को आशीर्वाद என்ன करो। வாஞ்சியோட தாகத்தோடு விருப்பத்தோடு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, जो अपेक्षा के साथ प्यास के साथ आपके सम्मुख पर बैठे உம்முடைய हैं, வாஞ்சி தாகத்தை விருப்பத்தை அறிந்த தேவன், उनकी चाहत और अपेक्षा को जाने हुए परमेश्वर, அதற்கு மேலான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். उनसे भी बढ़कर उनका हर एक के जीवन पर आप आज्ञा देने के लिए हम प्रार्थना करते हैं। சோர்வுகள் அசதிகள் நிர்விசாரங்கள் எடுத்துப்படுவீராக. सारी परमेश्वर निराशपन को दुख को दूर कीजिएगा। உற்சாகத்தின் ஆவியினால் கர்த்தர் ஒவ்வொரு தாங்குவீராக. उत्साह की आत्मा से हर एक को ताम कर ले உம்முடைய चलिएगा। பலத்தினால் கர்த்தர் ஒவ்வொரு இடைகட்டுவீராக. हर एक को आपके बल से बांध कर चलाइएगा। தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். लगातार पवित्र आत्मा जी हमें எங்களை चलाइएगा। தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். हम अपने आप को तेरे हाथों पर अर्पण करते हैं। இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं। अच्छा पिता, ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर की स्तुति करेंगे। சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்.
प्रेयर गार्डन में गीत नंबर 77, मैं यहोवा को सदा धन्य कहूँगा। मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा। मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा। मेरे साथ यहोवा की महिमा करो, हम मिलकर उसको ऊंचा करें। मेरे साथ यहोवा की महिमा करो, हम मिलकर उसको ऊंचा करें। नाचते हुए धन्यवाद करें, नाचते हुए धन्यवाद करें। मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा। मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा। मेरी दुआ की उसने उत्तर दिया, मेरे सारे भय से मुझे छुड़ाया। मेरी दुआ की उसने उत्तर दिया, मेरे सारे भय से मुझे छुड़ाया। नाचते हुए धन्यवाद करें, नाचते हुए धन्यवाद करें। मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा। मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा। उसकी ओर देख कर ज्योति पाई, मेरा मुँह कभी ना काला हुआ। उसकी ओर देख कर ज्योति पाई, मेरा मुँह कभी ना काला हुआ। नाचते हुए धन्यवाद करें, नाचते हुए धन्यवाद करें। मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा। मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा। दुखों का जब मैंने उसको पुकारा, सारे कष्टों से मुझे छुड़ाया। दुखों का जब मैंने उसको पुकारा, सारे कष्टों से मुझे छुड़ाया। नाचते हुए धन्यवाद करें, नाचते हुए धन्यवाद करें। मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा। मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा। चक जान लो प्रभु भला है, धन्य है जो उसकी शरण लेता है। चक जान लो प्रभु भला है, धन्य है जो उसके शरण लेता है। नाचते हुए धन्यवाद करें, नाचते हुए धन्यवाद करें। मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा। मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा। हालेलुया। हम सब प्रभु की स्तुति करेंगे। பாடல் நம்பர் 549, எந்தன் இயேசு எனக்கு நல்லவர். கிருபாசன பாடக புத்தகத்தில் பாடல் நம்பர் 549. எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே, வேதனை யாவும் நீக்கிய
உம்மில் புது ஜீவனை ஈந்திட்டதால் வேதனை யாவுமே நீக்கியமை புது ஜீவனை ஈந்திட்டதால் எந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் அவர் ஆதியும் அந்தமுமே தேவ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே அவர் ஆதியும் அந்தமுமே தேவ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே பதினாயிரங்களில் மிக சிறந்தவரே துதிக்கப்படத்தக்கவரே பதினாயிரங்களில் மிக சிறந்தவரே துதிக்கப்படத்தக்கவரே எந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் அந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் புவி யாத்திரை மிக கடினம் தேவ கிருபைகள் என் நேரமோ புவி யாத்திரை மிக கடினம் தேவ கிருபைகள் என் நேரமோ பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும் பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் எந்த தூக்கமெல்லாம் நீக்குவார் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார் எந்த தூக்கமெல்லாம் நீக்குவார் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார் இயேசு ராஜாவா வானில் வழிபடும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன் இயேசு ராஜாவாய் வானில் வழிபடும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் எல்லாரும் ஜெபிப்போம் आप सब प्रार्थना करेंगे हालेलुया परमेश्वर आप आशीर्वाद करने के लिए पवित्र आत्मा जी हमें राज कर चलाने के लिए हम अपने आप को परमेश्वर के सम्मुख पर अर्पण कर प्रार्थना करेंगे पवित्र आत्मा जी हमारे जीवन पर क्या करना चाहते हैं उसकी इच्छा के अनुसार हमारे जीवन पर करने के लिए हम उसके हाथों पर देकर अर्पण कर प्रार्थना करेंगे
இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் 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 எங்கள் அன்பின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம் 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 நீர் பாராட்டி நல்ல கிருபைகளுக்காக இறக்கத்துக்காக நம்முடைய அன்புக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கண்ணோக்கி பார்ப்பீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் நல்ல ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் கல்வாரி நாயகரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய மாறாத கிருபைக்காக மக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய மாறாத இரக்கத்துக்காக மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் நல்ல ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அன்பின் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஆத்தும நேசமைப்பரே என் உள்ளத்தின் ஆனந்தமே என் ஆத்தும நேசமைப்பரே என் உள்ளத்தின் ஆனந்தமே என்னமோமை கேட்டி சேரனான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். என்னமோமை கேட்டி சேரனான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். மெய் மீட்பரை கீழ்ப்படிவோம் தமாத்துவத்தை தேற்றுமிடம். மெய் மீட்பரை கீழ்ப்படிவோம் தமாத்துவத்தை தேற்றுமிடம். அடியேனும் பெரை அருள்வீர் ஐயரே விண்ணப்பம் கேட்டிடும். அடியேனும் பெரை அருள்வீர் ஐயரே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவிகட்கு உமது அன்பை என் நடையால் காட்ட செய்யும். பாவிகட்கு உமது அன்பை என் நடையால் காட்ட செய்யும். கல்வாரி அன்பால் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியோம். கல்வாரி அன்பால் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியோம். பேசோம் பேசோம் ஜபம்
ஆயத்தம் ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய அந்தம் என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வே என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வே ஆசித்து தாரேன் என்னெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும் ஆசித்து தாரேன் என்னெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும் பேசோம் ஜபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நேசவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா உடைய கருத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஹல்லேலூயா 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 எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுவீராக ஹல்லேலூயா ரபதியா ரப சபல ரபதியா ரபல ரப உரபதியா ரபல ரப சபல வரியா ரபல ரபல ரப ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் ஆவியானவரே மை துதிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆவியானவரே மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா ரபதியா ரப ஓ ரப சமன மரியா நமர வரியா ரபல 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 ஹல்லேலூயா எங்கள் நல்லாவியானவரே 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 மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆவியானவரே மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 இயேசுவே மக்கு ஸ்தோத்திர 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள் உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள் தூய மனதுடன் துதிப்பார்கள் எல்லாரும் கரங்களா சேர்த்து மனதுடன் துதிப்பார்கள் துதித்து கொண்டிருப்பார்கள் ஆமென் துதித்து கொண்டிருப்பார்கள் ஆறுதல் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதல் தெய்வமே உம்மிலே பலன்கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள்
துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். धन्यवाद हो परमेश्वर, हम तेरी स्तुति करते प्रभु। आशीर्वाद पाया हुआ प्रभु, इस शाम के समय के लिए आपको धन्यवाद देते। परमेश्वर आज की प्रार्थना को आप आशीर्वाद करो प्रभु। परमेश्वर इस प्रार्थना के द्वारा आपके बच्चों आशीर्वाद पाने के लिए, आप सहायता करने के लिए हम प्रार्थना करते प्रभु। आप हमसे बातें करो प्रभु, आज की ज़रूरत की परमेश्वर प्रभु वचनों को लेकर आप परमेश्वर आपके चरणों पर बैठे हुए हर एक बच्चों के साथ आप परमेश्वर बातें करने के लिए हम प्रार्थना करते प्रभु। सारी रुकावटों को बदलो, आपके बच्चों बहुतायत से वचन के द्वारा आशीर्वाद पाने के लिए सहायता कीजिएगा परमेश्वर। आपके वचनों को सुनने वाले प्रभु और एक बच्चों को आपकी अनुग्रह और कृपा परमेश्वर इन दिनों पर बहुतायत से मिलने के लिए हम प्रार्थना करते। आप ही आशीर्वाद करो प्रभु, आप ही जिम्मेदारी लेकर आप चला कर देने के लिए हम प्रार्थना करते। सारे रुकावटों को हटाओ परमेश्वर, यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हमारे अच्छे पिता, आमीन। हम எல்லாரும் உட்காரலாம், हम सब बैठ जाएंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த நல்ல நாளிலேயும் நல்ல நேரத்திலேயும் इस अच्छे वक्त में और अच्छे समय पर நாம் சில பேராக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாக हम थोड़े जन परमेश्वर के सम्मुख पर हम बाट जोने के लिए கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபை மகா பெரியது। परमेश्वर हम पर वो दिखाए हुए अनुग्रह बहुत बड़ी है। கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் மேன்மையான ஆசீர்வாதம்। परमेश्वर के सम्मुख पर बाट जोना हमारे लिए बहुत आशीर्वाद है। சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், भजनगार इस प्रकार कहता है, நம்முடைய சமூகத்திலே तेरे चरणों तले பரிபூர்ண ஆனந்தமும் वो परिपूर्ण आनंद நம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது। और तेरे दाहिने और वो पूरी आनंद है। உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத பேர்பட்டதான பாக்கியத்தை அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார்। इस संसार पर किसी को न मिलने वाली एक सौभाग्यता को परमेश्वर अपने बच्चों जो बाढ़ जोते उनके द्वारा देते हैं। ஆகினால் நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது इसलिए जब हम परमेश्वर के समूह पर बाढ़ जोते हैं, தேவ பயத்தோடு காத்திருக்க வேண்டும்। हम परमेश्वर की भय मानकर हम बाढ़ जोना है। தேவ பக்தியோடு காத்திருக்க வேண்டும்। हम परमेश्वर के ऊपर एक भक्ति के अनुसार हम बाढ़ जोना है। ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருக்க வேண்டும்। एक प्यास और चाहत के साथ हमको बाढ़ जोना होगा। வாஞ்சியுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார்। जो प्यासी प्राण है उनको परमेश्वर तृप्त करते हैं। வாஞ்சியுள்ளவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெறுமையாகவே விட மாட்டார்। और जो प्यासे हैं उनको परमेश्वर कभी खाली नहीं छोड़ते हैं। நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாஞ்சியோடு அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது जब हम प्यास के साथ उसके बाढ़ जोते हैं, அவருடைய கரத்திலிருந்து நாம் விலையேறப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்। हम उसके हाथों से बहुमूल्य आशीर्वाद और भलाइयों को पा सकते हैं। அதனால இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒருமனமாய் காத்திருப்போம்। इसलिए हम एक मन रखकर हम परमेश्वर के समूह पर थोड़ी देर बाढ़ जोएंगे। இந்த நாட்களிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆலோசனைகளையும் நாட்களே நாம் பெற்று इन दिनों पर परमेश्वर हमारे लिए रखे हुए आशीर्वाद, भलाई और उसकी सलाह को सुनने के लिए அவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபையும் பலன் தந்து வழி நடத்துவார்। और उसकी नाम की महिमा के लिए जीने के लिए परमेश्वर हमें कृपा और अनुग्रह दे। வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம்। हम शास्त्र से एक वचन पढ़ेंगे। ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினதான புஸ்தகம் ஏசாயா नबी की जो पुस्तक 32ஆம் அதிகாரம் उसकी 32वां अध्याय 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்। उसकी 15वां वचन को पढ़ते हैं। உன்னதத்திலிருந்து उन्नति से நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் उसकी आत्मा उस पर से हम पर उंडेलेगा, அப்படியே இருக்கும்। वैसे ही रहेगा। அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும்। और जंगल फलदायक बारी न बने, செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும்। और फलदायक बारी फिर वह गिनी जाए। பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கும் பொழுது जब आत्मा उस पर हम पर उंडेलेगा, வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக மாறும்। जंगल की जो फलदायक वो बन जाएंगे। ஆவியானவர் நம்மை மாற்றுகிற ஆவியானவர்। और पवित्र आत्मा हमारे अंदर परिवर्तन लाने वाला நம்முடைய पवित्र வாழ்க்கையில் आत्मा இருக்கிறதான வனாந்தரங்களை செழிப்பாக மாற்றுகிறவர்। हमारे जीवन पर रहने वाला जंगल या रेगिस्तान को फलदायक बनाते பரிசுத்த हैं। ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கும் பொழுது पवित्र आत्मा
जब हम पर उतर आएगा, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான வெறுமைகள் மாறி போகும். हमारे जीवन पर रहने वाली जो खालीपन बदल जाएगा, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பலவீனங்கள் மாறி போகும். हमारे जीवन पर रहने वाली कमजोरियां बदल जाएगा, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகள் மாறி போகும். हमारे जीवन की घटियां बदल जाएगा, வெறுமை ஆசீர்வதிக்கப்படும். और जो खालीपन आशीर्वाद पाएगा, செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். और जंगल जो है वो फलदायक बन जाएगा. தேவனுடைய அபிஷேகம் ஒரு சாதாரண மனுஷனை அசாதாரணமான மனுஷனாக மாற்றும். परमेश्वर की अभिषेक साधारण इंसान को ये खूबी इंसान बना देती அபிஷேகம் है. நம்மை மாற்றும். अभिषेक हमें बदलता है. அபிஷேகம் வரும் வரைக்கும் எந்த மாற்றமும் உண்டாகாது. अभिषेक आने तक हमारे अंदर कोई परिवर्तन नहीं होगा. பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது जब पवित्र आत्मा तुम पर उतरेगा, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். हमारे जीवन पर एक परिवर्तन होगा. வனாந்தரங்கள் மாறி போகும். जंगल बदल जाएगा, எல்லா குறைகள் மாறி போகும். हमारी सारी कमियां बदल जाएगा. வாழ்க்கையிலே செழிப்பும் ஆசீர்வாதமும் கடந்து வரும். हमारे जीवन पर हरियाली और आशीर्वाद आएगा. இந்த நாட்களில் நான் தேவனுடைய வருகையின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். हम लोग परमेश्वर के आने के अंत दिनों पर आ चुके हैं. இனி காலம் செல்லாது. अब समय हमारे लिए नहीं रुकेगा. கிருபையின் வாசல் அடைபடும் முன்பதாகவே अनुग्रह की द्वार बंद होने से पहले இந்த நாட்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் அழ வேண்டும். हम आत्मिक की आशीर्वाद के लिए परमेश्वर के चरणों पर आंसू बहाना होगा. தேவனுடைய அபிஷேகத்துக்காக இந்த நாட்களிலே நாம் அழ வேண்டும். हम परमेश्वर के अभिषेक के लिए हम रोना होगा. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியின் நாட்களிலே பெற்றுக்கொள்ளும்படியாக அழ வேண்டும். इन दिनों पर पवित्र आत्मा को पाने के लिए हम परमेश्वर के समूह पर रोना होगा. ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று அழ வேண்டும். परमेश्वर तुम्हारी पवित्र आत्मा से मुझे भरपूर करो कर रोना है. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கும் பொழுது जब पवित्र आत्मा तुम पर उतर आएगा, உன்னதமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். एक उन्नति भरे हुए अनुभव को तुम देखोगे. ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். उत्पत्ति की किताब पर जब हम पढ़ते हैं, ஆதியாகமம் முதல் அதிகாரம் उत्पत्ति की किताब पहला अध्याय 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது उसके पहले 2-3 वचन पढ़ते हैं. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. पृथ्वी जो है वह बेडौल थी ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. और गहराई के अंदर अंधियारा था. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். परमेश्वर की आत्मा जल के ऊपर मंडल रहा था. பாருங்கள், देखो, முதலாவது நாம் பார்க்கிறோம், हम पहला देखते हैं, பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது, पृथ्वी बेडौल और सुनसान था. வெறுமையாய் இருந்தது, वह सुनसान था ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, और गहराइयों के ऊपर अंधियारा था. ஆனால் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். और परमेश्वर की आत्मा जल के ऊपर मंडल रहा था. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தபடியினாலே, पवित्र आत्मा मंडल रहा था, பரிசுத்த इसलिए ஆவியானவர் அங்கே இறங்கினபடியினாலே पवित्र आत्मा उतरा है, इसलिए பூமியில் இருந்ததான ஒழுங்கின்மைகள் மாறினது, पृथ्वी की बेडौल बदल गई எல்லாம் ஒழுங்காக்கப்பட்டது. और सारी चीजें व्यवस्थित हो गई. தண்ணீர் எல்லாம் ஆண்டவர் ஒரு கரையில வர சொன்னார். पानी को परमेश्वर एक जगह आने के लिए कहा, மீதி எல்லாம் வெட்டாந்தரையாக மாற்றினார். बाकी पूरा परमेश्वर एक जमीन बनाया. தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்த இடத்துக்கு சமுத்திரம் என்று பெயர் வைச்சார். जल पूरा जब एक जगह पर इकट्ठे हुए, उसको परमेश्वर ने नाम दिया समुद्र. வெட்டாந்தரையை எல்லாம் பார்த்து பூமி என்று பெயர் வைத்தார். और जहाँ पर सूखे भूमि था, उसको परमेश्वर ने जमीन कहा. எல்லாம் ஒழுங்காக்கப்பட்டது. और सारी चीजें व्यवस्थित किया गई. சமுத்திரத்தை வெறுமையாக்க வைக்கவில்லை, समुद्र को खाली नहीं किए மச்சங்களினால் நிரப்பினார். और उसमें कई प्रकार की जीव जंतुओं से भरा दिए. வெட்டாந்தரையை சும்மாய் வைக்கவில்லை, और परमेश्वर जमीन को खाली नहीं छोड़ दिए. புல் பூண்டுகள் மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் கர்த்தர் வளரச் செய்தார். उस पर हरा भरा हुआ घास पौधे उगाने परमेश्वर रखे. வானத்தை கர்த்தர் வெறுமையாக வைக்கவில்லை, परमेश्वर आकाश को खाली नहीं रखा. சூரியனை வைத்தார், वहां पर सूरज को रखे. சந்திரனை வைத்தார், वहां पर चंद्रमा रखे. நட்சத்திரங்களை உண்டாக்கினார். वहां पर तारांगण रखे. பாருங்கள், देखो, வெறுமை எல்லாம் நிரப்பப்பட்டது. तो खालीपन पूरा जो है बदल गई. வானத்திலே நிரப்பினாரு, आकाश में भरपूर किए, பூமியிலே நிரப்பினாரு, पृथ्वी को भर डाले, சமுத்திரத்திலே நிரப்பினாரு. समुद्र को भरपूर किए. இருள் மாறினது, இருள் இருந்தது, अंधियारा था வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். और परमेश्वर ने कहा उजियाला हो உடனே जाए. வெளிச்சம் உண்டாகி और விட்டது, वहां पर उजियाला हो இருள் गया. மாறிவிட்டது. वहां पर अंधियारा बदल அப்ப गई. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ तो जहां पर पवित्र आत्मा है, அங்கே மாற்றங்கள் உண்டாகும், वहां पर एक बदलाव जरूर होती है. ஒழுங்கின்மைகள் ஒழுங்காக்கப்படும், जहां पर अनव्यवस्थित है, वहां पर व्यवस्थित हो जाएगा. வறுமைகள் எல்லாம் நிரப்பப்படும், और जो खालीपन है वह भरपूरता होगी. இருள்
இருளெல்லாம் வெளிச்சமாக மாற்றப்படும். और अंधियारा जो है वह उजियाला बन जाएगा। நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வெறுமைகள் இருந்தாலும் आपके जीवन पर चाहे कितनी बड़ी हो, பரிசுத்த अंधियारा ஆவியானவர் हो, நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கும் பொழுது, जब तुम पवित्र आत्मा के लिए तुम्हारे जीवन पर जगह दोगे, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அசைவாடும் பொழுது जब पवित्र आत्मा तुम्हारे जीवन पर जब எல்லா बदलाएगा, குறைகளையும் மாற்றி போடுவார். आपकी सारी घटियों को बदल देंगे, ஒழுங்கிதால வாழ்க்கையை ஒழுங்காக்குவார். आपकी व्यवस्थित नहीं रहने वाली जीवन को व्यवस्थित बना வாழ்க்கையில देगा, குடும்பத்தில் இருக்கிற எல்லா அந்தகாரங்களையும் மாற்றுவார். आपके परिवार पर रहने वाले सारी प्रकार के अंधकार को எல்லா बदलेगा, பலவீனங்களை மாற்றுவார். सारे कमजोरियों को வியாதியை बदलेगा, மாற்றுவார். सारे बीमारियों को பிரச்சனைகளை बदलेगा, மாற்றுவார். सारे मुसीबतों को போராட்டங்களை बदलेगा, மாற்றுவார். सारी युद्धों को बदलेगा, எல்லாவற்றையும் மாற்றி सारी चीजों को வாழ்க்கையில் ஒரு बदलकर வெளிச்சத்தை பிரகாசத்தை உண்டாக்குவார். आपकी जीवन पर एक रोशनी उजियालों को परमेश्वर देगा। எசேக்கியேலின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் एजेकियल की पुस्तक 36वां अध्याय 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். उसके 26 और 27 जब तुम पढ़ोगे, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து तुमको नया हृदय देकर உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு तुम्हारे हृदय पर नई आत्मा को आज्ञा देकर கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு तुम्हारे पत्थर हृदय को तुम्हारे शरीर से निकालकर சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். आपको शरीर की एक हृदय दूंगा। பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கும் பொழுது जब पवित्र आत्मा हम पर उतर आएगा, நமக்கு நவமான இருதயத்தை தருகிறார். हमको परमेश्वर नया मन देंगे, ஒரு புதிய இருதயத்தை தருகிறார். एक नया मन हमें मिलेगा। கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு पत्थर की सारी कार्यों को ஒரு निकालकर சதையான இருதயத்தை தருகிறார். तुमको मांस का हृदय परमेश्वर देगा। ஒன்றை எடுத்து போட்டு வேறொன்றை தருகிறார். परमेश्वर एक को निकालकर दूसरी चीज हमें देगा। அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கும் பொழுது तो इसका मतलब पवित्र आत्मा जब तुम पर उतर आएगा, நமக்கு நவமான இருதயத்தை தருகிறார். आपको परमेश्वर नया मन देंगे। பழைய இருதயத்தை எடுத்து போடுகிறார். आपकी पुरानी मन निकल जाएगा, பாவ இருதயத்தை எடுத்து போடுகிறார். आपकी पाप की हृदय निकल பாவ जाएगा, சுபாவங்களை எடுத்து போடுகிறார். आपकी पाप की स्वभाव निकल जाएगा, பாவத்தின் தன்மைகளை எடுத்து போடுகிறார். पाप की सद्गुणों को निकाल डालेगा, பாவத்தின் விஷயங்களை எடுத்து போடுகிறார். पाप की विषय को निकाल देगा। ஏன் பழைய இருதயத்தை எடுத்து புது இருதயம் தருகிறார்? क्यों परमेश्वर पुराने हृदय को निकालकर नया हृदय देता? எரேமியாவிலே வாசிக்கிறோம். जब यिर्मयाह पर पढ़ते हैं, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். यिर्मयाह की जो पुस्तक 17वां अध्याय पर जब हम पढ़ते हैं, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. क्योंकि सारी चीजें से बढ़कर हमारा हृदय जो है पलटना और बड़ी दोषी का कारण அதை है। அறியத்தக்கவன் யார்? और अपने मन को जानने वाला मनुष्य कौन है? பாருங்க இருதயத்தை பாருங்க, हमारा जो मन है எவ்வளவு பெரிய பொல்லாத இருதயம். वो कितनी बड़ी एक बुरी है। இருதயம் திருக்குள்ளது. हृदय जो है पलटती है, இங்கேயும் திருங்கும் அங்கேயும் திருங்கும். यहाँ पर भी पलटेगा, वहां पर भी पलट जाएगा, மகா கேடு உள்ளது. और बहुत ही बुरी युक्ति करती है, ரொம்ப மோசமானது. और बहुत भयानक और बुरी है, ரொம்ப பொல்லாதது. वो बहुत ही बुरी है। சில சொல்வாங்க பொல்லாத பொம்பளை, कई लोग कहते हैं ये बुरी औरत है, இவன் பொல்லாத மனுஷன். ये एक बुरा मनुष्य है। மனுஷன் நல்லவன் தான், मनुष्य तो अच्छा ही है, பெண்களும் நல்லவங்க தான், स्त्रियों भी अच्छी ही ஆனா है, இருதயம் இருக்கு பாருங்க, पर जो मन है ना அதுதான் ரொம்ப கேடு உள்ளது. वो बहुत ही बुरा होती है, அதுதான் பொல்லாதது. वही बहुत बुरा होती है। பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கும் பொழுது, जब पवित्र आत्मा को हमारे मन पर जगह देंगे, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கும் பொழுது, पवित्र आत्मा जब हमारे अंदर उतर आएगा, முதலாவது நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார். हमारे बुरे मन को बदलेगा, புதிய இருதயத்தை தருகிறார். हमें वो एक नया मन को परमेश्वर देगा। அவர் புதிய இருதயத்தை நமக்குள்ளே தரும் பொழுது वो जब हमें नया हृदय देते समय நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மை செய்ய வைக்கிறார். और हम दूसरों को भलाई करने वाले बनेंगे, பரிசுத்தமாய் வாழ வைக்கிறார். हम एक पवित्र जीवन बिता सकते हैं, அன்புள்ளவர்களாய் வாழ வைக்கிறார். हम प्रेम करने वाले बन सकते हैं, நன்றியுள்ளவர்களாய் வாழ வைக்கிறார். हम दूसरों के लिए धन्यवादी बन सकते அப்ப हैं। ஆண்டவர் தருகிற இருதயம், तो इसलिए परमेश्वर देने वाला मन அந்த புதிய இருதயம் वो नया मन है, பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற और இருதயம் वो पवित्र आत्मा के द्वारा मिलने वाला मन है। நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन அது में நம்மை பரிசுத்தமாய் வாழ செய்யும். वो हमें पवित्रता से जीने के लिए मदद करेगा, அன்புள்ளவர்களாய் வாழ செய்யும். हम प्रेमी भरे हुए बन जाएंगे, நன்மை செய்கிறவர்களாய் வாழ செய்யும். भलाई करने वाले में से बन जाएंगे, நன்றியுள்ளவர்களாய் வாழ செய்யும். और धन्यवादी व्यक्ति बन 10 जाएंगे। குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். 10 कोड़ी के लोग आए थे, 10 பேருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். 10 जनों को भी परमेश्वर ने भलाई किया, அவன் வந்து ஒருத்தன் வந்து ஆண்டவரத்துல நன்றி சொல்லலாம். पर उसमें से खाली एक आकर परमेश्वर को धन्यवाद மீதி किया, 9 பேர் நன்றியற்றவனாக மாறி போய்விட்டார். बाकी 9 उसके परमेश्वर को धन्यवाद नहीं किए। இன்று அநேகருடைய வாழ்க்கையில நன்றியற்றவர்களாய் வாழலாம்.
आज कई लोग इसी प्रकार हो सकते हैं। நாம் நன்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டுமானால், अगर हम परमेश्वर के लिए एक धन्यवादी बनना है, நமக்கு நன்மை செய்த தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ अगर வேண்டுமானால், हम परमेश्वर जो हमें भलाई किए उसको धन्यवादी बनकर பரிசுத்த रहना है। ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கும் பொழுது जब पवित्र आत्मा तुम पर उतर आएगा, நம்முடைய இதயத்தை நன்றியுள்ள இதயமாக மாற்றுவார், हमारे मन को परमेश्वर धन्यवादी हृदय புதிய बनाएगा। இதயமாக மாற்றுவார். एक नया हृदय परमेश्वर हमें देंगे। இன்னும் இந்த இதயத்தை பற்றி நாம் பார்ப்போமேயானால், अगर और भी हृदय के बारे में देखना है, மார்க்கெலின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் मार्क की जो सुसमाचार की पुस्तक 7वां अध्याय 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, उसकी 21वां वचन से जब तुम पढ़ोगे, எப்படி எனில் क्योंकि மனுஷனுடைய இதயத்துக்குள் இருந்து मनुष्य के मन से பொல்லாத சிந்தனைகளும் बुरे विचार, விபச்சாரங்களும் व्यभिचार வேசித்தனங்களும் और वेश्यते கொலை பாதகங்களும் और घात करने की களவுகளும் और चोरी பொருள் ஆசைகளும் और वस्तु की लालच துஷ்ட தனங்களும் और दुष्टता கபடும் और कपट காம விகாரமும் और लोचपन வன்கண்ணும் और इस प्रकार अभिलाषा की आंखें தூஷணமும் और इनकार करने की दिल பெருமையும் और घमंड மதிகேடும் और निर्बुद्धि, புறப்பட்டு வரும். ये सब निकल कर आती है। பொல்லாதவைகளாகிய இவைகள் ये जो बुरे चीजें இருதயத்திலிருந்து புறப்பட்டு हमारे हृदय से निकलकर மனுஷனை தீட்டுப்படுத்தும். मनुष्य को अशुद्ध करती है। பாருங்க, மனுஷனுடைய இதயத்துல எவ்வளவு காரியம் இருக்கு. तो मनुष्य के हृदय पर कितनी कार्य है। எல்லா காரியம் சிந்தை, பொல்லாத சிந்தனை, बुरे विचार, விபச்சாரம், व्यभिचार வேசித்தனம், और वेश्य கொலை பாதகம், और हत्या, களவு, चोरी, பொருளாசை, वस्तु लालच, துஷ்டதனம், दुष्टता, கபடு, कपट காம விகாரம், और इस प्रकार की अभिलाषा வன்கண், और अभिलाषा की आंखें, தூஷணம், इनकार करना, பெருமை, घमंड மதிகேடு, और निर्बुद्धि, இவைகளெல்லாம் ये सब இருதயத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். हमारे हृदय से निकलकर एक मनुष्य को वो अशुद्ध करती है। அதனால் தான் கர்த்தர் நமக்கு நவமான இதயத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தருகிறார். इसलिए परमेश्वर हमारे अंदर एक नया हृदय देते हैं। ஆகையால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெரியாத இதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். तो इस पवित्र आत्मा देने वाले हृदय को हमको पाना होगा। அதனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். तो इस पवित्र आत्मा को हमें पहले पाना होगा। அதனால் இந்த பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு நாளும் நிரம்ப வேண்டும். इस पवित्र आत्मा से हर एक दिन हमको भरपूर होना பரிசுத்த होगा। ஆவியினால் நிரம்ப जब तुम पवित्र आत्मा पर भरोगे, நம்முடைய இருதயம் புதிதாக்கப்படும். हमारा मन नया होगा। நமக்கு கர்த்தர் புதிய இருதயத்தை தருவார். परमेश्वर हमारे अंदर नया हृदय ஆண்டவருடைய देंगे। சிந்தனைகளை தருவார். वो परमेश्वर की एक सोच देंगे। ஆண்டவருடைய சுபாவங்களை தருவார். परमेश्वर की एक स्वभाव देंगे। நல்ல காரியங்களை தருவார். अच्छे कार्यों को देंगे। ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது जब पवित्र आत्मा तुम पर நம்முடைய उतरेगा, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அலங்கோலங்கள் எல்லாம் மாறி போய்விடும். तुम्हारे जीवन पर जो बेडोले सब कुछ सही होगा। எல்லா அலங்கோலங்கள் மாறிவிடும். सब कुछ आपके जीवन पर सही बन जाएगा। அடுத்தபடியாக நான் வாசிக்கிறோம். अगला हम पढ़ते हैं அதே அதிகாரத்தில் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். एजेकियल की जो पुस्तक 36वां अध्याय पर 27 वचन जब पढ़ोगे, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து तुम्हारे मन पर मेरी आत्मा रखकर உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் और तुम लोग मेरे आज्ञा के अनुसार चलोगे என் நியாயத்தை கைக்கொள்ளவும் और मेरे नियमों को मानकर उनके अनुसार करोगे அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். और तुम उसके अनुसार करने के लिए मैं இப்ப करूंगा। பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கும் பொழுது जब पवित्र आत्मा तुम पर उतरेगा, அவர் நமக்கு நவமான இருதயத்தை वो தருகிறார். हमारे अंदर नया मन देगा। இருதயத்திற்கு எல்லா பொல்லாத இருதயத்தெல்லாம் எடுத்து போட்டு விட்டு मन पर रहने वाले सारी बुरी युक्तियों को निकालकर புதிய இருதயத்தை தருகிறார். एक नया मन को परमेश्वर देगा। அடுத்த எங்க பார்க்கிறோம், अगला हम देखते हैं என் கட்டளையின்படி நடக்கவும் मेरी आज्ञाओं के अनुसार என் चलने के நியாயங்களை लिए கைக்கொள்ளவும் और मेरे विधियों को पालन करने के लिए அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். उसके अनुसार அப்ப करवाऊंगा। பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கும் பொழுதுதான் जब पवित्र आत्मा हमारे ऊपर उतर आएगा, அவருடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். उसके सत्यों को हम पालन அவருடைய करेंगे, வசனத்தை கைக்கொள்ள முடியும். उसके वचन को पालन करेंगे, அவருடைய வசனத்தின்படி நடக்க முடியும். उसके वचन के अनुसार चलेंगे। நம்மால நடக்க முடியாது. हम स्वयं से नहीं चल सकते। பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். पवित्र आत्मा हमें चलाने के लिए वो என்னால सामर्थ्य है। வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியலையே, हाँ, मैं वचन को आज्ञा पालन नहीं कर पा रहा हूँ। வசனத்தை கைக்கொள்ளணும் தான் நினைக்கிறேன், ஆனா முடியலையே. वचन को पालन करना चाहते हैं पर नहीं होती है। பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, जब हम पवित्र आत्मा के लिए जगह दोगे, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கும் பொழுது, जब पवित्र आत्मा हमारे जीवन पर उतरेगा, அவருடைய வசனத்தை கைக்கொள்ள நமக்கு கிருபை பலன் தருவார். वो उसके वचनों को पालन करने के लिए अनुग्रह और कृपा सामर्थ देगा। தாவீது சொல்கிறார், दाऊद कहते हैं 26ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்,
26वां अध्याय के पहले वचन पर जब हम पढ़ते हैं, கர்த்தாவே நான் என் உத்தமத்திலே நடப்பேன். हे परमेश्वर मैं अपने खराई पर चलूंगा। அடுத்தபடியாக சங்கீதம் 26ல 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். उसी भजन संगीता पर जब तीसरा वचन पढ़ते हैं, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. तेरी अनुग्रह मेरे नजर के सामने है, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்வேன். मैं तेरे सत्य पर चलूंगा। அதே 26ஆம் சங்கீதத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். वही 26वां अध्याय के 12 वचन पर पढ़ते हैं, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. मेरा पांव चौरस स्थान में स्थिर है। பரிசுத்த ஆவியான அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்தபடியினாலே, पवित्र आत्मा की अभिषेक दाऊद के अंदर था, इसलिए தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், दाऊद राजा कहते हैं, நான் உத்தமமாய் நடப்பேன், मैं खराई से चलता சத்தியத்திலே रहूंगा, நடப்பேன், मैं सत्य के मार्ग पर நான் चलूंगा, செம்மையான பாதையிலே நடப்பேன். मैं चौरा रास्ते पर चलूंगा। அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கும் பொழுது जब पवित्र आत्मा तुम्हारे ऊपर उतरेगा, நாம் அவருடைய சத்தியத்திலே நடக்க முடியும். उसके सत्य पर चलोगे, அப்பதான் உத்தமமாய் நடக்க முடியும். तुम खराई पर चलोगे, அப்பதான் செம்மையான பாதையில நடக்க முடியும். चौरा स्थान पर चलोगे। அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். तो इसलिए तुम इन दिनों पर पवित्र आत्मा से भरना है। பரிசுத்த ஆவியானவர் எதற்கென்று சொல்லக்கூடாது. पवित्र आत्मा क्यों मुझे चाहिए नहीं ஒவ்வொரு पूछना। நாளும் நிரம்ப வேண்டும். हर एक दिन आपको पवित्र आत्मा में ஒவ்வொரு भरना है, நேரமும் நிரம்ப வேண்டும். हर एक तो वक्त पे भरना है। அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே तब हमारे जीवन में நாம் உத்தமமாய் நடக்க முடியும். हम खराई चाल चल सकते சத்தியத்தில हैं, நடக்க முடியும். सत्य के मार्ग पर चल செம்மையான सकते हैं, பாதையில நடக்க முடியும். चौरा स्थान पर चल सकते हैं। அநேகர் ஏன் செம்மையான பாதையில் நடக்க முடியல? क्यों कई लोग चौरा स्थान पर नहीं चल ஏன் सकते? சத்தியத்தில நடக்க முடியல? क्यों सत्य के मार्ग पर चल नहीं ஏன் पाते? உத்தமமாய் நடக்க முடியல? क्यों खराई से चल नहीं पाते? பாவியாண்ட அபிஷேகம் आत्मा की अभिषेक நாட்டிலே காணப்படி இல்லாதபடியினாலே जीवन पर नहीं होने के कारण அவர்களால் முடியவில்லை என்று சொல்லுகிறோம். उनसे नहीं होते कर कहते ஆனால் हैं। அந்த நாட்களில் நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். पर इन दिनों पर हमको अभिषेक को पाना அவருடைய होगा। சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के सम्मुख पर बाढ़ जोकर उसकी पवित्र आत्मा को पाना होगा। நம்முடைய பரிசுத்த ஆவியான சத்தியத்தில் நடத்துகிற ஆவியானவர் और पवित्र आत्मा जी हमें सत्य के मार्ग पर चलाते हैं। தேத்தலமான பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது जब पवित्र आत्मा तुम पर आएगा, அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். वह तुम्हें सारे सत्य पर तुम्हें चलाएगा। மனம் போல நடத்த மாட்டார். आप उसके मन के अनुसार नहीं चलाएगा, நம்முடைய மனம் போல நடத்த மாட்டார். हमारे मन के अनुसार நம்முடைய नहीं இஷ்டம் चलाएगा, போல நடத்த மாட்டார். हमारे मनमानी से नहीं चलाएगा। சத்தியத்துல நடத்துவார். वह सत्य के मार्ग पर உத்தமத்துல चलाएगा, நடத்துவார். खराई पर आपको ले செம்மையான चलेगा, வழியில நடத்துவார். आपको चौरे स्थान पर ले ஆகினால் அந்த चलेगा। பரிசுத்த ஆவி அந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். इसके लिए हमको पवित्र आत्मा इस वक्त पर पाना होगा। ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில நிரம்பி நிரம்பி ஜெபிக்க வேண்டும். हर एक दिन हमें पवित्र आत्मा पर भरपूर होकर प्रार्थना करना है। அப்ப நம்முடைய இருதயம் மாற்றப்பட்ட பின்பு तब जब हमारे हृदय जब परिवर्तन होने के நாம் बाद சத்தியத்துல நடப்போம், உத்தமத்திலே நடப்போம், हम खराई पर चल सकते हैं, செம்மையான வழியில நடப்போம். हम एक खरे मार्ग पर चल सकते हैं। ஆவியானவர் நம்மை வேறு மனுஷனாக மாற்றுவார். पवित्र आत्मा हमें एक परिवर्तन का मनुष्य बदलेगा। நம்முடைய வாழ்க்கையில யாருடன் எந்த போட்டி பொறாமை இராது. हमारे जीवन पर कोई भी प्रकार की हार जीत नहीं होगी। நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் ஐக்கியம் காணப்படும். हमारे जीवन पर एक मन संगति एकता ஆவியானவர் होगा। நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது जब पवित्र आत्मा तुम पर उतर நம்முடைய आएगा, வாழ்க்கை மாறும். आपके जीवन நம்முடைய बदलेगी, சுபாவங்கள் மாறும். आपकी गुण बदलेगी, நம்முடைய வாழ்க்கையில இருக்க பகைகள் மாறும். आपके जीवन पर रहने वाली दुश्मनी நம்முடைய बदलेगी, வாழ்க்கையில இருக்கிற வெறுப்புகள் மாறும். आपके जीवन पर रहने वाली नफरत நம்முடைய बदलेगी, வாழ்க்கையில இருக்கிற கசப்புகள் மாறும். आपके जीवन पर रहने वाली कड़वापन நம்முடைய बदलेगी, வாழ்க்கையில கோபங்கள் மாறும். आपके जीवन पर रहने वाली क्रोध बदलेगी, நம்முடைய வாழ்க்கையில எல்லா பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறி போகும். आपके जीवन पर रहने वाली पुरानी सारी स्वभाव बदलेगी। பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வளவு அவசியமா இருக்கிறது. तो पवित्र आत्मा कितना ही आवश्यकता है। இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரு புது மனுஷனாக மாற்றுகிறார். तो पवित्र आत्मा एक को नया मनुष्य பழைய बनाता है, இருதயத்தை எடுத்து போடுகிறார். पुराने हृदय को निकाल देता है। பழைய இருதயம் पुराना मन மாம்சமான இருதயம், वो एक शारीरिक मन, கல்லான वो இருதயம், एक पत्थर की मन, அதை சதையான இருதயமாக மாற்றுகிறார். उसको परमेश्वर मांस का ஒரு बनाएगा। லகுவான இருதயமாக परमेश्वर மாற்றுகிறார். एक कोमल हृदय तुम्हें देगा ஆண்டவருடைய இருதயத்தை போலவே மாற்றுகிறார். और तुम्हें परमेश्वर के हृदय के जैसे बदलेगा। ஆகினால் அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியில் அதிகமாக நிரம்ப வேண்டும். तो इसलिए इन दिनों पर हमको पवित्र आत्मा पर भरपूर होना चाहिए। பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். पवित्र आत्मा को नहीं पाए वे लोग पवित्र आत्मा को पूछकर पा சிலர் लो। பரிசுத்த ஆவியை வாங்கி வச்சுக்கிட்டு पवित्र आत्मा को लेकर रखकर நிரம்ப மாட்டாங்க. और नहीं भरते, அப்படியே அவரை தூங்க வச்சிருவாங்க. वैसे उनको सुला देते। அப்படி இல்ல, பரிசுத்த ஆவியான் ஒவ்வொரு நாள் நிரம்ப வேண்டும். वैसे नहीं, पवित्र आत्मा से भरना हर एक दिन। அவரை தூங்க வச்சிட கூடாது. उसको तुम सुलाना नहीं है। சீசர்கள் தூங்க வச்சிட்டாங்க ஆண்டவரை. चेलों परमेश्वर को सुला दिए। என்ன நடந்தது? क्या हुआ? அங்க பெரிய குழப்பம் உண்டாயிட்டு. वहां पर एक बड़ी கடல் गड़बड़ी, கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டு, वहां पर तूफान उठने लग गई, படகு அப்படி துள்ள ஆரம்பிச்சிட்டு, वहां पर नाव हिलने लग गई, சீசர்கள் துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. चेलों तड़पने लग ஐயரே, गए। நாங்கள் மடித்து போகிறோமே, हे गुरु, हम लोग मरने वाले உமக்கு हैं, கவலை இல்லையா? क्या तुमको इस बात की चिंता नहीं है? யார் தூங்க வச்சது? யாரு? इनको सुलाने वाले कौन थे? சீசர்கள் தூங்க வச்சிட்டாங்க. चेलों ही
यीशु को सुला दिए, அவர்கிட்ட பேசி கொண்டிருந்திருந்தா, अगर उनसे बातें कहे होते, அவரோட ஐக்கியமா இருந்திருந்தா, उनके साथ संगति रखे அவரோட होते, உறவாடி கொண்டிருந்தா, उनके साथ बातचीत किया होते, அவர் தூங்கி இருக்க மாட்டாரு. वो नहीं सोए होते, இந்த பிரச்சனை வந்திருக்காது, और इस प्रकार की இந்த समस्या खड़ी கலக்கம் नहीं வந்திருக்காது, होती, इस प्रकार की व्याकुल இந்த नहीं பயம் आती, வந்திருக்காது, और ये डर नहीं இந்த आती, மரண திகில் வந்திருக்காது. ये मौत की डर नहीं आती. அவர் தூங்க வச்சதுனால இவ்வளவு பிரச்சனை. उसको सुलाने के वजह ये आ गई इस ஆண்டவர் प्रकार நமக்கு की தந்த मुसीबत. பரிசுத்த ஆவியானவரை पवित्र आत्मा जो परमेश्वर तुम्हें ஒவ்வொரு दिया, நாளும் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். उसको हर एक दिन तुम जलाकर उसे जगाओ, அவரை ஒவ்வொரு நேரமும் தட்டி எழுப்ப வேண்டும். हर एक दिन उसको जगाओ, அவரோடு உறவாட வேண்டும், उससे बातें करो, அவரோடு பேச வேண்டும். उसके साथ बातें करो, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே तब हमारे जीवन में நாம் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழலாம், हम एक शांति जीवन ஒரு जी सकते हैं, இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை एक வாழலாம், विश्राम भरा हुआ जीवन जी ஒரு सकते हैं, ஆசீர்வாதிக்கப்பட்ட வாழ்க்கை एक வாழலாம். आशीर्वाद की जीवन बिता सकते அப்ப हैं. இரண்டாவதாக நாம் जब வாசிப்போமேயானால் हम दूसरा पढ़ते हैं, ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, रोमियो की पत्रिका 5वां अध्याय के 5वां वचन जब पढ़ोगे, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே और भी हमें दिए हुए जो पवित्र आत्मा, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியா परमेश्वर का प्रेम हमारे मन पर उंडेले गए, அந்த इसलिए நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. और वो भरोसा में लज्जित नहीं करवाएगा, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है उसके द्वारा परमेश्वर का प्रेम हमारे मन में அப்ப डाला பரிசுத்த गया. ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது जब पवित्र आत्मा हमारे अंदर आएगा, நம்முடைய இருதயங்களிலே தேவ அன்பு ஊற்றுகிறார். हमारे मन पर परमेश्वर की प्रेम को उंडेलता. முதலாவது பரிசுத்த ஆவி நம்ம வரும் பொழுது जब पवित्र आत्मा आते समय பழைய இருதயத்தை எடுத்து போட்டுட்டு புதிய இருதயத்தை தருகிறார். पुरानी हृदय को निकालकर नया मन देते. இரண்டாவது பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது दूसरा, जब पवित्र आत्मा हम पर आते समय அவர் நம்முடைய இருதயத்தில் தேவ அன்பை ஊற்றுகிறார். हमारे मन पर परमेश्वर के प्रेम को उंडेलता. மனுஷ அன்பு मनुष्य की प्रेम ஒண்ணுக்கு உதவாது. कोई लायक नहीं. மனுஷ அன்பு உண்மை வெட்கப்படுத்தும். मनुष्य की प्रेम तुम्हें लज्जित कराएगा. மனுஷ அன்பு ஒரு நாள் வெட்கப்படுத்தும். मनुष्य का प्रेम आपको एक दिन लज्जित कराएगा, ஒரு நாள் இந்த மனுஷர் கைவிடுவார்கள். और एक दिन ये मनुष्य तुम्हें छोड़ देंगे. உலக அன்பு வெட்கப்படுத்தும். संसार की प्रेम भी लज्जित உலகத்தில் कराएगा. எவ்வளவு அன்பு இருந்தாலும் इस संसार से कितने भी प्रेम அது करो, ஒரு நாள் நம்மை கைவிட்டு விடும். वो एक दिन तुम्हें छोड़ देगा. ஆனால் தேவ அன்பு पर परमेश्वर की प्रेम நம்மை வெட்கப்படுத்தாது. हमें वो लज्जित नहीं कराएगा. அதனால தேவ அன்பை நம்முடைய வாழ்க்கையில ஊற்றுகிறார். इसलिए हर एक दिन परमेश्वर अपने प्रेम को उंडेलता. நாம் ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, हम एक जीवन भरा हुआ ஒரு जिंदगी தைரியமுள்ள गुजारने के வாழ்க்கை लिए, வாழும்படியாக, एक अच्छे जीवन ஒரு बिताने के लिए, நம்பிக்கையுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, एक भरोसादायक जीवन ஒரு बिताने के வெட்கப்படாத लिए, வாழ்க்கை வாழும்படியாக एक लज्जित बिना जीने के लिए பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார். पवित्र आत्मा जी अपने प्रेम को हमारे हृदय पर उंडेलता. எங்கே தேவ அன்பு இருக்கிறதோ जहाँ पर परमेश्वर की प्रेम होगा, அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். वहाँ पर परमेश्वर उंडेला गया है प्रेम. பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அவருடைய அன்பை ஊற்றுகிறார் உள்ளே. जब पवित्र आत्मा उतरता है तो हमारे अंदर प्रेम भी उतरती है. மனுஷ அன்பு பட்சபாதம் உள்ளது, मनुष्य का प्रेम भेदभाव दिखाएगा, தேவ அன்பு பட்சபாதமே पर கிடையாது. परमेश्वर का प्रेम में कोई भेदभाव नहीं அவருக்கு है. முன்னால எல்லாரும் சமம் தான், उसके सामने सब एक जैसे, எல்லாரும் நேசிக்கிறவர். वह सबसे प्रेम करेगा. ஆனா மனுஷ அன்பு பட்சபாதம் உள்ளது. पर मनुष्य का प्रेम भेदभाव दिखाएगा, ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொரு அன்பு வரும். हर एक के ऊपर कम ज्यादा दिखाएगा. ஒரு ஆளை கண்டா கொஞ்சம் அன்பு வரும், एक आदमी को देखे तो प्रेम आएगा, இன்னொரு ஆளை கண்டா கோபம் வரும். दूसरे को देखे तो नफरत आएगा. அதனால தான் ஆண்டவர் தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். इसलिए परमेश्वर अपने प्रेम को हमारे अंदर उंडेला. எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். सब लोगों के पास प्रेम करो. ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर बोले, உன்னை ஒரு கண்ணத்துல அடிச்சா जब तुझे एक गाल पर मारे என்ன செய்ய சொன்னாரு? तू क्या करना है? மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு. तू अपने दूसरे गाल भी दिखा. மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு. तू अपने दूसरे गाल भी दिखा. ஆனா இன்னைக்கு ஒரு கண்ணத்துல அடிச்சா पर एक गाल पर अभी कोई मार देते அடுத்தால ரெண்டு கண்ணத்துல திருப்பி தான் அடி விடும். और वापस दो गाल पर वो लोग मार देते. அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ளே தேவ அன்பை ஊற்றுகிறார். तो पवित्र आत्मा हमारे हृदय पर प्रेम उंडेलता. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். मत्ती सुसमाचार की पुस्तक 5वां अध्याय उसकी 39वां वचन, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், मैं तुम्हें कहता हूँ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். बुराई के साथ आप विरोध मत करो. ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் यदि तुझे एक जन दाहिने गाल पर मारे மறுகண்ணத்தை திருப்பி கொடு. तू अपने बाएं गाल भी दिखा दे. தேவ அன்பு இருந்தா திருப்பி கொடுக்க சொல்லும். परमेश्वर का प्रेम होगा तो दोगे. அப்ப தேவ அன்பு இல்லாட்டா अगर परमेश्वर की प्रेम नहीं है திருப்பி அறைய சொல்லும். और उसे वापस मारने के लिए कहेगा.
அப்ப தேவன்புள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். तो हम परमेश्वर के प्रेम बनकर जीना है. மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். जब मत्ती सुसमाचार की 5वां अध्याय की 44वां वचन पर पढ़ोगे, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், मैं तुमसे कहता हूँ, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், तुम अपने दुश्मन से प्रेम करो, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், तुम्हें श्राप देने वाले को आशीर्वाद करो, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், तुम्हारे बैरियों को भलाई करो, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் तुम्हारी निंदा करने वाले के लिए और துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் तुम्हें सताने वालों के लिए ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना करो சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். और बैरियों से प्रेम रखो. சத்துருக்களோடு எதிர்த்து நிற்க கூடாது. शत्रुओं के बैरियों के खिलाफ खड़े मत हो जाओ. சத்துருக்களோடு போராடிக்கிட்டு இருக்க கூடாது. बैरियों के साथ युद्ध मत करो. அவங்களை சிநேகிக்கணும், उनसे प्रेम करो, அவங்க செய்த தப்ப மன்னிக்கணும். वो करने वाले गलतियों को क्षमा करो. இதுதான் தேவ அன்பு. यही परमेश्वर का प्रेम. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். श्राप देने वाले को आशीर्वाद, சபிக்கிறவனை திருப்பி சபிக்க கூடாது. श्राप देने वाले को फिर से श्राप तुम मत दो. மண்ணாரி போட கூடாது. मट्टी उठाकर नहीं फेंको அந்த மண்ணு நம்ம தலைக்கே வந்துரும். और वो मिट्टी हमारे सर पर आ जाएगा. சில மண்ணள்ளி போடுவாங்க, कई लोग ऐसी मट्टी फेंकते அது हैं காத்தடிச்சு தான் தலையில திருப்பி விட்டுரும். और हवा से वो मिट्टी उनके ऊपर ही गिर जाती है. ஆகையால நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய तो வேண்டும். इसलिए हमसे बैर करने वाले से प्रेम रखो. யாரா நம்ம பகைக்கிறாங்களா விரோதிக்கிறாங்களா, कोई हमें बैर करता है या दुश्मनी करता है, அவங்கள கூட்டிட்டு போகணும். उन्हें लेकर जाओ. நல்ல பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். अच्छे बड़े होटल ले जाओ, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். उनको अच्छा खाना खिलाओ. அதுக்கு பிறகு பகைக்கவே மாட்டாங்க. फिर तुमसे कभी वो बैर नहीं करेगा. அவங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். और तुम्हें निंदा देने वाले सताने वाले के लिए प्रार्थना करो. ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதியும். परमेश्वर उन्हें आशीर्वाद करो. ஆண்டவரே அவர்களுக்கு இன்னும் கிருபை கொடு. परमेश्वर और भी कृपा दो, உம்முடைய பலனை கொடு आपकी बल दो. என்று அவங்களுக்காக ஜெபிக்கணும். इस प्रकार उनके लिए प्रार्थना करो. அவங்க மேல சாபம் போடக்கூடாது. उनके ऊपर श्राप मत दो. அவர்களை ஜெபிக்க வேண்டும். उनके लिए प्रार्थना करो. சபிக்க கூடாது. श्राप नहीं दो. நிந்திக்கிறவர்கள், निंदा करने वाले, துன்பப்படுத்துகிறவர்கள், सताने वाले, அவர்களுக்காக நான் ஜெபத்தில் ஏறெடுக்க வேண்டும். उनके लिए प्रार्थना पे मन्नत रखो. ஆண்டவரே அவன் கையை ஒடியும் காலை ஒடியும் ஜெபிக்க கூடாது. परमेश्वर उसके हाथ निकाल दो, पैर निकाल दो मत बोलो. அவர்களுக்காக நல்ல ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். उनके लिए परमेश्वर के पास जिम्मेदारी के साथ प्रार्थना அப்ப करो. தேவன் இருந்தால் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். तो परमेश्वर का प्रेम मन पर होगा तो आप करोगे. அப்ப தேவன் உள்ளவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். और जिनके अंदर परमेश्वर का प्रेम होगा तो ही कर सकते हैं. மற்றவர்களை மன்னிப்பார்கள், दूसरे को क्षमा करेंगे, சத்துருக்களை சிநேகிப்பார்கள், दूसरों से प्रेम करेंगे, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார்கள், श्राप देने वाले को आशीर्वाद करेंगे, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வார்கள், बैरियों से प्रेम करेंगे, நிந்திக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுவார்கள். निंदा देने वाले सताने वाले के लिए प्रार्थना करेंगे. இந்த நாட்களில் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். तो इन दिनों पर हमको एक चीज जानना है, நாம் தேவன் உள்ளவர்களாய் வாழணும். हम परमेश्वर के प्रेम के साथ जीना है. நான் எதுக்கும் தீமை செய்யவே கூடாது. हम किसी के बदले बुराई नहीं करना. தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். हम बुराई के विरोध में खड़े இந்த रहना. வாழ்க்கையில தீமை சிந்தித்து கூட பார்க்க கூடாது. हम बुराई को हमारे मन पर युक्ति भी नहीं करना. தீமை அப்படி எட்டி கூட பார்க்க கூடாது. बुराई को हम ताक कर भी नहीं देखना. தீமை முற்றிலும் அழித்து போட வேண்டும். बुराई को पूरी रीति से हमारे अंदर தேவன் खत्म करना. உள்ளவர்களாய் வாழ வேண்டும். परमेश्वर के प्रेम से भर जाना. வாழ்க்கையில தேவ அன்பு குறைவா இருக்கிறதா? क्या आपके मन पर परमेश्वर का प्रेम कम हो गया? உங்களுடைய வாழ்க்கையில தேவ அன்பு இல்லையா? क्या तुम अपने जीवन पर प्रेम नहीं தேவ है? அன்பில குறைபட்டு இருக்கிறோமா? परमेश्वर के प्रेम आप घट गई. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்க வேண்டும். आप पवित्र आत्मा से ये कहो, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பு. परमेश्वर पवित्र आत्मा से आप भरो. உம்முடைய தேவ அன்பினால் என்னை நிரப்பு. आपके परमेश्वर के प्रेम से भरपूर இந்த करो. ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது जब तुम इस प्रकार दुआ करोगे, தேவ அன்பினால் நம்மை நிரப்புவார். परमेश्वर अपने प्रेम से आपको भरेंगे. இப்படி நீங்கள் செய்கிறதினால इस प्रकार तुम करने से பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். स्वर्ग पर रहने वाले तुम्हारे पिता का तुम पुत्र बनोगे. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 5:45 வாசிக்கிறோம். मत्ती का 5वां अध्याय का 45 वचन पर जब हम पढ़ते हैं, நீங்கள் இப்படிலாம் செய்கிறபடினால பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். अगर तुम ये सारी चीजें करोगे तो तुम स्वर्ग पे रहने वाले तुम्हारे पिता का पुत्र बनोगे. தேவன் நமக்கு புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். परमेश्वर पुत्र की आत्मा को हमें दिया है. பரிசுத்த ஆவியை தந்து அவருடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார். पवित्र आत्मा देकर उसके संतान बनाया அப்ப है. அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நான் அவருடைய பிள்ளை என்ற பெயரை வைத்துக்கொண்டு तो पवित्र आत्मा को पाकर उसके बच्चे कहला जाकर நாம் இன்னும் தீமை செய்கிறவர்களா இருக்க கூடாது. हम और भी बुराई करने वाले में से नहीं होना. மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை மனதார மன்னிக்க வேண்டும். दूसरे करने वाले गलतियों को मन से क्षमा करो. மற்றவர்களை சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். शत्रुओं से प्रेम करो.
நம்மை சபிக்கிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். हमें श्राप देने वाले को आशीर्वाद दे दो. நமக்கு பகைக்கிறவர்கள் எல்லாம் நன்மை செய்ய வேண்டும். हमसे बैर करने वाले को भलाई करते जाओ. நம்மை நிந்திக்கிறவர்களை துன்பப்படுத்துவர்களுக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். हमें निंदा करने वाले सताने वाले के लिए प्रार्थना करो. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பார். तब पवित्र आत्मा हमारे अंदर बने அவருடைய रहेगा பிள்ளையாக நாம் இருப்போம். और हम भी उसके बच्चे कहला सकते हैं. அப்ப பரிசுத்த ஆவி மூலமாக தேவ அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்படுகிறது. तो पवित्र आत्मा के द्वारा हमारे मन पर उंडेला जाती है. அப்ப பரிசுத்த ஆவி மூலமாக தேவ அன்பு ஊற்றப்படும் பொழுதுதான் तो जब पवित्र आत्मा के द्वारा परमेश्वर की प्रेम उंडेले சத்துருக்களை जाएगी, சிநேகிக்க முடியும். हम शत्रुओं से प्रेम कर सकते हैं. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட முடியும். श्राप देने वाले को आशीर्वाद दे सकते हैं. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். हम बैरियों से प्रेम कर सकते हैं. நிந்திக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ண முடியும். निंदा और सताने वाले के लिए हम प्रार्थना कर सकते हैं. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று பார்க்கிறோம். वचन कहता है कि जो प्रेम नहीं करता वो परमेश्वर को नहीं அன்பில்லாமல் जाना. நாம் தேவனுக்கு எதை செய்தாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். प्रेम के बिगड़ तुम कुछ भी करोगे परमेश्वर वो नहीं जानते. அன்பில்லாத காணிக்கை வீண். प्रेम की बिगड़ देने वाली दान भी वृद्ध है. அன்பில்லாத சமத தசமபாகம் வீண். प्रेम के बिगड़ जो 10 मांस देते वो भी वृद्ध है. அன்பில்லாத ஜெபம் வீண். प्रेम के बिना प्रार्थना वृद्ध है. அன்பில்லாத ஆராதனை வீண். प्रेम के बिगड़ रहने वाली आराधना தேவ वृद्ध है. அன்பில்லாத துதி வீண். परमेश्वर की प्रेम के बिना रहने वाली स्तुति தேவ वृद्ध है. அன்பில்லாத பாடல் வீண். परमेश्वर के प्रेम के बिना रहने वाली गीत தேவ वृद्ध है. அன்பில்லாத ஊழியம் வீண். परमेश्वर के प्रेम के बिगड़ रहने वाली सेवक தேவ वृद्ध है. அன்பில்லாத உழைப்புகள் எல்லாம் வீண். परमेश्वर के प्रेम के बिगड़ रहने वाली परिश्रम वृद्ध है. அப்ப நாம் செய்யற எல்லா காரியத்திலும் ஒரு பயனுள்ளதாய் காணப்பட हम வேண்டும். करने वाले सारी बातों पर हमारे लिए कोई लाभ बनना है तो நாம் தேவ அன்பிலே நிறைந்தவர்களாய் இருக்க हम வேண்டும். लोग परमेश्वर के प्रेम से भरना चाहिए. இந்த தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை और ஊற்றப்படுகிறது. ये प्रेम परमेश्वर की पवित्र आत्मा के द्वारा हमें मिलती இந்த है. பரிசுத்த ஆவியானவரிலே நாம் ஒவ்வொரு நாள் நிரம்பி ஜீவிக்க और வேண்டும். ये पवित्र आत्मा के द्वारा हर एक दिन हमको भरपूर होना है. இந்த தேவ அன்பை பற்றி நாம் பார்ப்போமேயானால் और भी अगर हम परमेश्वर के प्रेम के बारे में देखते हैं 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். पहला कुरिन्थियर 13वां अध्याय पर 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போமேயானால் उसके पहले 3 वचन को जब हम पढ़ते हैं, நான் மனுஷர் பாஷைகளையும் हम मनुष्य की भाषा தூதர் பாஷைகளையும் हम பேசினாலும் फरिश्ते की भाषा क्यों न कहे, அன்பு எனக்கு இராவிட்டால் अगर प्रेम मुझे अंदर नहीं है சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் हम आवाज देने वाले एक बर्तन के जैसा ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். और आवाज देने वाले उसके समान होंगे. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து मैं एक नबूवत कर सकना हो, वरदान पाया हो तो சகல भी, ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் सारी गुप्त बात सारी ज्ञान मुझ पर हो तो भी, மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் पहाड़ को तोड़ने जैसी मेरे अंदर अगर विश्वास क्यों ना हो, அன்பு எனக்கு இராவிட்டால் अगर प्रेम मुझ में नहीं है நான் ஒன்றுமே இல்லை. मैं कोई कुछ नहीं है. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் मेरे पास जो भी है सब कुछ अन्नदान दे क्यों ना, என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் मैं अपने शरीर को जलाने दे क्यों ना हो, அன்பு எனக்கு இராவிட்டால் अगर मुझ में प्रेम नहीं है எனக்கு பிரயோஜனமே இல்லை. मेरे लिए कोई लाभ नहीं है. தேவ அன்பில்லாம நான் செய்யற காரியங்கள் எல்லாம் வீண். हम परमेश्वर के प्रेम की बिगड़ करने वाली सारी बातें व्रत है. அந்நிய பாஷை பேசினாலும் अन्य भाषा क्यों ना हो, தூதர் பாஷையை பேசினாலும் क्या आप फरिश्ते की भाषा क्यों ना बोले, அன்பில்லாவிட்டால் अगर तुम्हारे अंदर प्रेम नहीं है அது வெண்கல போல இருக்கும். வெண்கல சத்தமிடுகிற வெண்கலம் वो आवाज देने वाले उसके तरह होगा, ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருக்கும். और जो आवाज देने वाली वो बांसुरी जैसी रहेगा. தீர்க்க தரிசனம் வரம் இருந்தாலும் अगर भविष्यवाणी करने की एक वरदान हो, ரகசியங்களை அறிகிற சகல அறிவு இருந்தாலும் परमेश्वर की सारी रहस्यों को जानने वाली वरदान क्यों ना हो, சகல விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் अगर आपके अंदर विश्वास में बड़े क्यों ना हो, எல்லா விசுவாசம் இருந்தால் அன்பில்லாவிட்டால் ஒண்ணுமே இல்லை. विश्वास चाहे सारे क्यों ना हो पर प्रेम नहीं है तो कोई लाभ नहीं. நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தானமும் பரும்பு பண்ணினாலும் यदि तुम्हारे पास जो कुछ है दूसरे को अन्न दान क्यों ना किए, சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தால் यदि तुम्हारे शरीर को जलाने के लिए क्यों ना दे, அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. यदि प्रेम नहीं है तो कोई लाभ नहीं. அவ்வளவுதான் நன்மை செய்தாலும் अगर कितने भी प्रेम करे, ஆண்டவருக்காக எவ்வளவுதான் வைராக்கியமாக நாம் வாழ்ந்தாலும் परमेश्वर के लिए आप कितना भी जीत रखे, தேவ அன்பில்லாவிட்டால் अगर परमेश्वर का प्रेम नहीं है அவைகளால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. इससे हमारे लिए कोई लाभ नहीं. எல்லாம் வீண், सब कुछ वृद्ध है ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. और वो हमारे लिए कोई लाभ नहीं. ஆகினால் அந்த நாட்டிலே सो इन दिनों पर பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதா அந்த தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு வாழ வேண்டும். पवित्र आत्मा देने वाले परमेश्वर के प्रेम से हमको भरपूर होना होगा. அன்பில்லாத வாழ்க்கை வீண். प्रेम के बिगड़ रहने वाली जिंदगी वृद्ध है. விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்று பெரியது. विश्वास भरोसा परमेश्वर के ऊपर रखा हुआ प्रेम बड़ी है. ஆனால் இவை எல்லாவற்றிலும் அன்பே பெரியது. ये तीनों चीजों से भी बड़ा है.
है प्रेम। தேவ அன்புக்கு நிகரான இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லை. परमेश्वर के प्रेम के तुलना पर इस संसार पर कुछ भी नहीं है, தேவ அன்பு தம்முடைய ஜீவனையே கொடுத்த அன்பு. क्योंकि परमेश्वर का प्रेम अपना प्राण को दिया। தேவ அன்பு தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்த அன்பு. परमेश्वर का प्रेम अपने एकलौते पुत्र को इस संसार पर बेच कर दिए। தேவ அன்பு தம்முடைய ஜீவனையே மனுகுலத்துக்காக கொடுத்து ஒப்பு கொடுத்த அன்பு. और परमेश्वर की प्रेम मानव जाति के लिए अपना प्राण तक दे दिया। மனுஷன் என்னத்தனாலும் கொடுத்துருவான், मनुष्य कुछ भी दे देगा, ஆனா ஜீவனை மட்டும் கொடுக்க पर மாட்டான். अपना जान कभी नहीं देगा। ஆனால் தேவாதி தேவன், पर परमेश्वर जो खुदाओं का खुदा, கர்த்தாதி கர்த்தா, जो परमेश्वर को தம்முடைய परमेश्वर, ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்துக்காக அன்பு கூர்ந்தார் என்றார். वो अपने एकलौते पुत्र को इस संसार से प्रेम किया इसलिए दे दिए। இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார் என்றார். इस संसार पर वो भिजवा दिए। எவ்வளவு பெரிய அன்பு! उसके प्रेम कितनी बड़ी है। அந்த அன்பை பரிசுத்தாவி மூலமாக கர்த்தர் நமக்கு தருகிறார். और वो प्रेम को परमेश्वर अपनी पवित्र आत्मा के द्वारा हमें அந்த देता है। அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு और उस प्रेम को हम अपने जीवन पर पाना தேவ है। அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். हम परमेश्वर के प्रेम தேவ पर बना रहना है। அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். हम प्रभु के प्रेमी बनना है। அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெய வாழ்க்கை கொண்டு வரும். और यही हमारे जीवन पर विजेता लेकर आएगा। தேவானை பற்றி ஆண்டவர் சொல்றார் பாருங்க. स्तीफनुस के बारे में परमेश्वर ये कहते हैं, அப்போஸ்தலர் 7 அதிகாரத்துல प्रेरित काम की पुस्तक 7वां अध्याय पर 55 வசனத்திலே 59 வசனத்திலே வாசிக்கிறோம். उसके 55 और 49 पर पढ़ते हैं, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக வானத்தை அண்ணாந்து பார்த்து वो पवित्र आत्मा पर भरपूर होकर जब आकाश की ओर देखा, தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். वो परमेश्वर की महिमा और यीशु मसीह पिता के दाहिने और खड़ा इसे देखा। ஸ்தேவானை எல்லாரும் கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். स्तीफनुस को सब लोग पथराव कर रहे हैं। ஏன் என்ன தப்பு பண்ணாரு? वो क्या गलती किए थे? ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிந்தார், लोगों அறிவித்தார். को परमेश्वर की शुभ समाचार நல்ல बताया। காரியத்தை தான் சொல்லி கொடுத்தார். वो अच्छाई बातों को कहने ஆனால் लगे, அவரை கல்லெறிந்து கொண்டார்கள் पर பார்க்கிறோம். उनको लोगों ने पथराव किया। அவர் கல்லெறிந்து கொல்லும் பொழுது जब उनको पथराव कर कर उनकी हत्या कर रहे 59 வசனத்திலே வாசிக்கிறோம். 53वां वचन पर कहते हैं, அவனோ முழங்கால் படியிட்டு वो घुटने पर होकर, ஆண்டவரே हे परमेश्वर, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரோ इनके ऊपर इनकी ये पापों को नहीं चढ़ाओ। என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். वो बड़ी आवाज से वो बोलने लगे। பாருங்க, ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் நேரத்திலே स्तीफनुस अपने पथराव के समय पर भी முழங்கால் படியிட்டு वह घुटने पर होकर ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். वह प्रभु से प्रार्थना करते ஆண்டவரே हैं, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீரோ. परमेश्वर ये पाप को इनके ऊपर मत चढ़ाओ। அப்படி ஜெபித்ததை இயேசுவானர் கண்ட உடனே जब ये से प्रार्थना यीशु ने सुने, உடனே அவர் வானத்தில் நின்று எழுந்து நின்று நிற்கிறார். वह स्वर्ग पर वह खड़े हो गए। स्वर्ग पर, பார், என் பிள்ளை நான் செய்த காரியத்தையே செய்து பாரு. ये जो मेरा बेटा जो मैंने किया उसी ने इस संसार पर என்னை किया। சிலுவையில் அறையும் பொழுது जब मुझे क्रूस पर इन्होंने मारे, நாவே இவர்களை மன்னியும், हे पिता इन्हें क्षमा करो, பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீர் என்று சொன்னது போலவே और ये पापों को इनके ऊपर न चढ़ाओ, நான் இந்த ஜனங்களை மன்னித்தது போலவே जैसा मैंने इन लोगों को क्षमा किया। இந்த ஸ்தேவானும் அப்படி சொல்லுகிறாரே. ये स्टीफनुस भी इसी तरह बोल रहा है। தன்னை கொல்லுகிற நேரத்திலேயும் अपने घात के समय पर भी, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீர் இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறாரே. और वो कहता है कि ये पाप को इनके ऊपर ना आने दो, அப்ப इनको क्षमा எனக்குள்ள करो। இருக்கிறதான தேவ அன்பு இவருக்குள்ளே இருக்கிறது. तो इसका मतलब मेरे अंदर रहने वाला प्रेम इनके अंदर भी है। சிங்காசனத்தில் வீற்றிருந்த இயேசு கிறிஸ்து, जब सिंहासन पर विराजमान रहने वाला यीशु பிதாவின் मसीह, வலது பாரசத்திலே சிங்காசனத்தில் வீற்றிக் கொண்டிருந்த இயேசு पिता के दाहिने और खड़े रहने वाला यीशु मसीह, எழுந்து நின்று वो खड़े होकर ஸ்தேவானை கனம் பண்ணுகிறார். स्टीफनुस को सम्मान दे रहे हैं। உலகத்தில் யாரை கனம் பண்ணுவார்கள்? इस संसार पर किसको सम्मान देते தங்களை हैं? விட பெரியவர்கள் வரும் பொழுது जब बड़े लोग आते समय எழுந்து நின்று கனம் பண்ணுவார்கள். उनको खड़े रहकर उनकी सम्मान होती கீழே है। இருக்கிறவங்க எழுந்து நிற்பாங்க, जो बैठे हैं वो खड़े हो जाएंगे, சிலர் கை கட்டிட்டு நிற்பாங்க. कई लोग हाथ बांधकर खड़े रहेंगे। பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின आकाश और पृथ्वी को बनाया वो परमेश्वर, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து परमेश्वर का पुत्र यीशु मसीह, இந்த ஸ்தேவான் ஜனங்களை மன்னித்த பொழுது स्टीफनुस जब लोगों को क्षमा அவர் किया, எழுந்து நின்று அவருக்கு சல்யூட் அடிக்கிறார். वो खड़े रहकर उनको सलाम करते हैं, அவரை கனம் பண்ணுகிறார். उनको सम्मान करते அப்ப हैं। தேவன் யாரை கனம் பண்ணுவா? तो परमेश्वर किसकी सम्मान करते हैं? மற்றவர்களை மன்னிக்கிறவர்களை கனம் பண்ணுவார். दूसरों को क्षमा करने वाले को। யார் மற்றவர்களை மன்னிக்கிறார்களோ, जो लोग दूसरों की क्षमा யார் करते हैं, மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை जो மன்னிக்கிறார்களோ, लोग दूसरे लोग करने वाली गलतियों को யார் क्षमा மற்றவர்கள் करते செய்த குறைகளை மன்னிக்கிறார்களோ, हैं, जो लोग दूसरे लोग किए वे सारी बुराई को அவர்களை क्षमा करते கர்த்தர் हैं, கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். उनको परमेश्वर क्षमा करते யார் हैं। மற்றவர்களை மன்னிக்க முடியும்? कौन उनको क्षमा करते हैं? தேவ அன்புள்ளவர்கள், जिनके अंदर प्रभु की प्रेम, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன்பு ஊற்றப்பட்டவர்கள், पवित्र आत्मा के द्वारा परमेश्वर का प्रेम जिनके अंदर उंडाला गया அதே है, தேவன்புள்ளவர்கள் நாட்டிலே நாம் வாழ வேண்டும். और हम इन दिनों पर परमेश्वर के प्रेम के साथ जीना होगा। அதற்காக அபிஷேகத்தில் ஒரு நாள் நிரம்பி ஜீவிக்க
வேண்டும். इसलिए ही हमको हर एक दिन अभिषेक से भरपूर होना है. அன்பிலே நாட்களை குறைபட்டு இருக்கிறோமா? यदि हम उस कार्य पर जीवन पर घटी है तो தேவ அன்பு இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? क्या हम परमेश्वर के प्रेम के बिगड़ रहते हैं क्या? வெறும் மனுஷ அன்புள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? क्या हम मनुष्य के प्रेम को रखे हैं क्या? வெறும் உலக அன்புள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? या तो इस संसार का प्रेम हमारे अंदर நம்மை है क्या? நேசிக்கிறவர்களை மாத்திரம் நேசித்துக் கொண்டு இருக்கிறோமா? केवल आपसे प्रेम करने वाले के साथ ही प्रेम करते நம்மை हो क्या? விசாரிக்கிறவர்களை மாத்திரம் நாமும் விசாரித்து அன்பு கூர்ந்து கொண்டு क्या இருக்கிறோமா? तुम्हें जो पूछते उनसे ही पूछ के उनसे प्रेम करते हैं क्या? நாம் சத்துருக்களையும் நேசிக்க வேண்டும். आप अपने शत्रुओं से प्रेम करना होगा, அவர்களையும் மன்னிக்க வேண்டும். उनको भी क्षमा करना होगा. எப்படி முடியும்? कैसा होगा? பரிசுத்த ஆவி மூலமாக தேவ அன்பு ஊற்றப்பட்டவர்கள் தான் जो पवित्र आत्मा के द्वारा परमेश्वर का प्रेम जिसके मन में இப்படிப்பட்ட காரியங்களை होगा, செய்ய முடியும். ये वो लोग ही ये कार्य कर सकते हैं. ஆனால் இந்த அபிஷேகத்தின் நாட்டில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். तो इसलिए हमको ये सब इस कार्य को पाना है. ஆண்டவரே தேவ அன்பினால் நிரப்பப்படுகிற பரிசுத்த ஆவி எனக்கு தாரும். हे परमेश्वर, परमेश्वर के प्रेम से भरने वाले पवित्र आत्मा मुझे ஆண்டவருடைய दो. சமூகத்தில் காத்து இந்த நாட்டில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். मैं आपके सम्मुख पर बाढ़ जोकर आपकी पवित्र आत्मा पाऊंगा. ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்தில் நிரம்பி வாழ வேண்டும். हर एक दिन परमेश्वर के अभिषेक से भरपूर होना चाहिए. மூன்றாவதாக வாசிப்போமேயானால் तीसरा अगर हम पढ़ते हैं யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். योवेल की भविष्यद्वक्ता की जो पुस्तक 2वां अध्याय 28वां वचन. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். मैं शारीरिक के हर एक के ऊपर मैं अपनी आत्मा उंडेलूंगा. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் तब तुम्हारे बेटियां और बेटे தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். वह भविष्यवाणी करेंगे. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். आपके मुजूर सपना, आपके जवान दर्शन देखेंगे. அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்படும் பொழுது जब पवित्र आत्मा हमारे अंदर उंडेलेंगे, நம்முடைய வாழ்க்கையில வரங்களினால் நிரப்புவார். हमारे जीवन पर वरदान से भरपूर करेगा. அவருடைய வல்லமையினால் நிரப்புவார். उसके सामर्थ से भरपूर होगे. உன்னத அனுபவத்திலே கொண்டு போவார். एक उन्नति भरा हुआ अनुभव मिलेगी. ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். बकरी चराने वाले दाऊद को परमेश्वर उन्नति पे रखे. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினார். समस्त इस्राएलों का राजा बनाए. குழியிலே கடந்த யோசேப்பை கர்த்தர் எடுத்து खड्डे पर रहने वाले यूसुफ को उठाकर எகிப்து தேசத்துக்கு பெரிய அதிகாரியாக உயர்த்தினார். मिस्र पर एक बड़ी अधिकारी बनाए. அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து उनको सपना அந்த देकर சொப்பனத்தின்படி அவனை உயர்த்தினார். सपना के अनुसार उनको उन्नति किए. தானியேலை உயர்த்தினார். दानियल को उन्नति किए. இதெல்லாம் தேவன் செய்த காரியங்கள். ये सारी बातें परमेश्वर ने किया. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது जब पवित्र आत्मा उंडेलेगा, நம்மை மென்மையான அனுபவத்தில் நடத்துவார். आपको एक उन्नति अनुभव पर चलाएगा. உன்னதமான அனுபவத்தில் நடப்புவார். एक उन्नति अनुभव पर चलाएंगे. ஏர் பிடித்து உழுது கொண்டிருந்ததான எலிசாவை जो हल चलाने वाले एलिसा को கர்த்தர் அபிஷேகம் பண்ணி परमेश्वर अभिषेक कर ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக एक மாற்றினார். बड़ा नबी बनाए. எலிசா एलिशा எலியா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்களை பார்க்கிலும் 2 மடங்கு செய்தான். एलिया किए हुए उस अद्भुत से भी 2 गुना अद्भुत किए. இதெல்லாம் ஆண்டவர் செய்ததான உன்னதமான तो காரியங்கள். ये सारी बातें परमेश्वर किया हुआ एक उन्नति कार्य है. அபிஷேகம் நம்மை வாழ்க்கையிலே உன்னதமான அனுபவத்திலே வழி நடத்தும். अभिषेक हमारे जीवन पर एक उन्नति अनुभव पर हमें ले चलता. மேன்மையான வழியிலே நடத்தும். वो हमें एक उन्नति रास्ते पर चलाएगा. தானியேலை பார்ப்போமேயானால் अगर यदि हम दानियल के बारे में தானியேல் देखते हैं, 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். दानियल 5वां अध्याय उसके 11 पर पढ़ते हैं. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். आपके राज्य पर एक पुरुष है. அவனுக்குள்ளே பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. उसके अंदर एक पवित्र आत्मा है. உம்முடைய பிதாவின் நாட்களிலே आपके पिताओं के दिनों पर வெளிச்சமும் விவேகமும் ज्योति और विवेक, தேவர்களின் ஞானத்துக்கொத்த ஞானமும் ईश्वरों की ज्ञान அவனிடத்திலே காணப்பட்டது. उसके पास है. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் इसलिए तुम्हारे पिता नेबुगात नेचर जो राजा थे, அவனை சாஸ்திரிகளுக்கும் उनको शास्त्रियों को, ஜோசியர்களுக்கும் ज्योतिषों को கல்தேயருக்கும் और कल्दियों को குறி சொல்லுகிறவர்களுக்கும் और जो ज्योतिष तांत्रिक करने वाले को, அதிபதியாக வைத்தார். उनके लिए वो अधिकारी थे. யோசேப்புக்குள்ள பரிசுத்த தேவனுடைய ஆவி இருந்தது. यूसुफ के अंदर परमेश्वर की आत्मा है. அந்த பரிசுத்த ஆவி இருந்தபடியினாலே ये पवित्र आत्मा था. इसलिए அவன் வாழ்க்கையிலே விவேகம் உள்ளவனாக वो अपने காணப்பட்டான். जीवन पर बड़ी विवेक और थे. தேவர்களின் ஞானத்துக்கொத்த ஞானம் அவனுக்குள்ளே ஏற்பட்டு ईश्वरों की ज्ञान की योग्य ज्ञान उनके अंदर है. தேசத்தில் இருக்கிற எல்லாரை
பார்க்கிலும் देश में रहने वाले सारे प्रजाओं से எல்லாருக்கும் மேலான அதிகாரியாக கர்த்தர் உயர்த்தினார். परमेश्वर ने सबसे प्रभु ने बढ़कर रखे பாருங்கள், பரிசுத்த ஆவி பெற்றவர்களை கர்த்தர் तो पवित्र आत्मा को पाए हुए लोगों को மேன்மையான அனுபவத்திலே நடத்துவார். परमेश्वर उन्नति अनुभव पर चलाएगा, உயர்ந்த அனுபவத்திலே நடத்துவார். एक उन्नति अनुभव पर चलाएगा, மற்றவர்களுக்கு மேன்மையாக வைப்பார். दूसरों को प्रभु उन्नति पर மற்றவர்களுக்கு रखेगा, முன்பாக மேன்மையான அனுபவத்திலே நடத்துவார். दूसरों को उन्नति रास्ते पर चलाएगा। இன்னும் தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். दानियल की 6वां अध्याय 3रा वचन पर पढ़ते, இப்படி இருக்கிற தானியேல் इस प्रकार रहने वाला दानियल பிரதானிகளுக்கும் प्रधानियों தேசாதிபதிகளுக்கும் और देश के राज करने वाले को மேற்பட்டவனாயிருந்தான். और उनके ऊपर था। தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தபடினாலே दानियल के अंदर विशेष आत्मा था, அவனை इसलिए ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். उनके राज्य के पूरे उनको ऊपर रखना राजा चाहते थे। ஆகஸ்வேரு ராஜா நாட்களிலே आगासवे राजा के दिनों அவர் पर 127 நாடுகளுக்கு மேற்பட்டவராக இருந்தார். वो 127 राज्य को राज करने वाले அந்த थे। 127 நாடுகளுக்கும் 127 राज्य पर அதிகாரியாக இந்த தானியேல வைக்கப்பட்டான் பாருங்க. और उनको उसके ऊपर राज करने के लिए दानियल को அப்ப रखा பரிசுத்த था। ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது तो यदि पवित्र आत्मा हमारे अंदर होगा, கர்த்தர் நம்மை परमेश्वर हमें அவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவார். दूसरों को उपयोगदायक बनाएगा, உன்னதமான அனுபவத்திலே நடத்துவார். एक उन्नति भरे हुए अनुभव पर அப்ப चलाएगा। பரிசுத்த ஆவியான இறங்கும் பொழுது तो जब पवित्र आत्मा நம்மை उतरेगा, அநேகருக்கு ஆசீர்வாதமாக हम மாற்றுவார். दूसरों के लिए कई लोग के लिए आशीर्वाद के कारण நம்முடைய வாழ்க்கையில बनेंगे। வரங்களினால் வல்லமைகளினால் நிரப்புவார். हमारे जीवन पर वरदान और सामर्थ से भरेंगे। பிசாசு நம்மை கண்டு நடுக்குவார். शैतान हमें देखकर डराएगा, घबराएगा। தாவீது ராஜாவாக்கினார். அபிஷேகம் தாவீது ராஜாவாக்கினது. हाँ, दाऊद को राजा बनाने वाला ये अभिषेक थी। அபிஷேகம் பெற்றதான பேதுரு अभिषेक पाया हुआ पत्रस, அப்போஸ்தலனாக மாற்றப்பட்டார். वह एक मुख्य प्रधान, एक प्रेरित बना। அபிஷேகத்தை பெற்றுக் கொடுத்த எலிசா தீர்க்கதரிசியாக इस மாறினார். प्रकार अभिषेक को पाया हुआ एलिशा एक नबी बने। இந்த நாட்களிலேயும் इन दिनों पर भी அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் பொழுது अभिषेक को हमारे जीवन पर पाने இந்த के लिए அபிஷேகம் நம்மை மேன்மையாய் நடத்தும். इस अभिषेक हमें उन्नति चलाएगा, உயர்ந்த நிலைமையில நடத்தும். एक ऊंचे स्थान पर ले चलेगा। எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? हम सब प्रार्थना करेंगे क्या? ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. हे परमेश्वर, इस अभिषेक को मुझे भी दे दो। அபிஷேகம் நம்மை வாழ்க்கை மாற்றும். अभिषेक हमारे जीवन को बदलेगा, நம்முடைய வாழ்க்கையில புதிய இருதயத்தை கொண்டு வரும். हमारे जीवन पर एक बड़ी नया இந்த हृदय அபிஷேகம் देगी। நம்முடைய வாழ்க்கை தேவன்பை கொண்டு வரும். और हम अभिषेक हमारे जीवन पर एक नया कार्य लेकर இந்த आए। அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான அனுபவத்தில் நடத்தும். ये अभिषेक हमें एक नया अनुभव पर நம்மை चलाएगा, உன்னதமான அனுபவத்தில் நடத்தும். हमें उन्नति भरे हुए अनुभव पर ले चलेगा। ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. हे परमेश्वर, ये पवित्र आत्मा இந்த मुझे பரிசுத்த दो। ஆவினால் என்னை நிரப்பு ஆண்டவரே. इस पवित्र आत्मा से मुझे भरपूर இந்த करो। பரிசுத்த ஆவினால் நிரம்பி अनेक நாள் ஆகிவிட்டது ஆண்டவரே. ये पवित्र आत्मा से भरपूर होकर இந்த कई दिन हो ஆவினால் என்னை गए। நிரப்பும் ஆண்டவரே. आपके अभिषेक से भरो। எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்போமா? हम सब प्रार्थना करेंगे क्या? அவர் கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிற ஆவியானவர். जो मांगने वाले को ले देने वाले पवित्र आत्मा, கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். जो मांगता है वो पा लेता। மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவே. जो शारीरिक या हरेक के ऊपर मैं अपनी आत्मा उंडेलूंगा। தாகத்தோடு வாஞ்சியோடு जो प्यास और चाहत के நம்ம साथ இடத்துல கேட்கும் பொழுது उसके पास जब मांगोगे, அவன் அவருடைய ஆவி பரிசுத்த ஆவியை நமக்கு தருவார். तब वो अपनी पवित्र आत्मा देगा। கேளுங்கள் கொடுக்கப்படும். आप मांगो तुम्हें दिया தட்டுங்கள் जाएगा, திறக்கப்படும். आप खटखटाओ खुलाएगा। எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்போம். हम सब प्रभु के पास ஆண்டவரே, मांगेंगे। பொல்லாதவர்களாய் நீங்கள் बुरे आप लोग உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது आपके बच्चों को अच्छी वस्तु देना चाहते பரலோகத்தில் हो। இருக்கும் உங்கள் பரம பிதா स्वर्ग पर रहने वाला आपके परमेश्वर நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு हमसे विनती करने वाले के लिए நன்மையான ஈவுகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? वह भलाई भरे हुए वस्तु देना अधिक ஆண்டவரே, निश्चय என்னை है। நிரப்பும் ஆண்டவரே. हे प्रभु, मुझे भरपूर இந்த करो। பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். आपकी पवित्र आत्मा से भरपूर இந்த करो। பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். आपकी पवित्र आत्मा से भरपूर எல்லாரும் करो। ஆண்டவரிடத்துல கேட்போமா? हम सब प्रार्थना ஆண்டவர் करेंगे। எல்லாரும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். वह सारे लोगों को भरना அவர் चाहते हैं। பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. वह भेदभाव नहीं करते கேட்கிற हैं। யாவரையும் நிரப்புவார். मांगने वाले हर एक को யாரா मिलेगा, இருந்தாலும் நிரப்புவார். कोई भी क्यों ना हो मिलेगा। கேட்கிறவர்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வார்கள். जो लोग मांगोगे उनको दिया பரிசுத்த जाएगा। ஆவி நம்மிடத்தில் வரும் பொழுது पवित्र आत्मा तुम पर நமக்கு आते समय நவமான இதயத்தை தருகிறார். आपको नया मन परमेश्वर வேறு देगा। இதயத்தை தருகிறார். आपको दूसरे मन கல்லான मिलेगी, இதயத்தை எடுத்து படுகிறார். पत्थर की हृदय சதையான बदलेगी। இதயத்தை தருகிறார். आपको एक मांस की हृदय அவருடைய मिलेगा, கட்டளையின்படி நடக்க செய்கிறார். उसकी आज्ञा के अनुसार அவருடைய நியாயத்தை चलेगा। கைக்கொள்ள செய்கிறார். आप उसके नियमों को पालन அவைகளின்படி செய்ய करोगे, செய்கிறார். उसके अनुसार कराएगा। தாவீது சத்தியத்திலே நடந்தார். दाऊद राजा सत्य के मार्ग पर चला, खराई पर चले। செம்மையான பாதையில நடந்தார். आप वो एक चौरस रास्ते காரணம் पर அவர்களே चले, பரிசுத்த ஆவி இருந்தது. क्योंकि पवित्र आत्मा थी, அவர்களே அபிஷேகம் இருந்தது. उनके अंदर अभिषेक था। நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம்
அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பொழுது आपके अंदर भी अभिषेक पाओगे, புதிய இதயத்தை தருவார். आपको नया हृदय मिलेगी, பொல்லாத இதயம் மாற்றப்படும். बुरे हृदय बदलेगी, அவருடைய சத்தியத்தில் நடக்க முடியும். उसके सत्य पर चलोगे, உத்தமமாய் நடக்க முடியும். आप खराई पर चलोगे, செம்மையான பாதையில் நடக்க முடியும். आप चौड़ा रास्ते पर चलोगे, ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது पवित्र आत्मा पर भरोगे, தேவன் தம்முடைய அன்பை ஊற்றுகிறார். परमेश्वर अपने प्रेम को उंडेलता, இந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ये भरोसा में कभी लज्जित नहीं உலக அன்பு करेगा, வெட்கப்படுத்தும். संसार की अभिलाषा करेगी, வெட்கப்படுத்தும். मनुष्य की प्रेम लज्जित தேவன் करेगी, அன்பு ஊற்றப்படும் பொழுது परमेश्वर की प्रेम उंडेलेगी, சத்துருக்களை நேசிப்போம். शत्रु से प्रेम करोगे, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம். आप श्राप देने वाले को आशीर्वाद करोगे, நன்மை செய்வோம். बैरियों से भलाई करोगे, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக सताने वालों के लिए, நிந்திக்கிறவர்களுக்காக निंदा पहुंचाने वाले के लिए ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். आप प्रार्थना करने वाले बनेंगे, நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது अभिषेक आपके जीवन पर आएंगे, வரங்களினால் வல்லமைகளால் நிரப்புகிறார். वरदान और सामर्थ्य से भरेंगे, உன்னதமான அனுபவத்திலே நம்மை நடத்துவார். उन्नति अनुभव पर चलाएगा, மேன்மையான அனுபவத்திலே நடத்துவார். एक उन्नति अनुभव पर चलाएगा। எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे, எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபித்து हम सब प्रार्थना करेंगे, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவோம். पवित्र आत्मा से भरपूर होंगे। ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya 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 பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது வனாந்தரங்கள் மாறி போகும். पवित्र आत्मा उतरेगी, जंगल செழிப்பு கடந்து வரும். आपके जीवन पर हरा भरा होगी। ஹalleluya 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 ஆமென் 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 எங்கள் ஆவியானவரே எங்களை நிரப்புகிற ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக, எங்கள் ஒவ்வொரு நிரப்புவீராக. ஹalleluya 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 இயேசுவே தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஹalleluya ஹalleluya தாழ்மையுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஹalleluya ஹalleluya அவருடைய பரிசுத்த ஆவியால் நம்மை நிரப்புவார். ஹalleluya 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 நம்மை தாழ்த்தும் போது அவருடைய பரிசுத்த ஆவியால் நம்மை நிரப்புவார். ஹalleluya என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியார். என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியார். தேற்றரே வாழ பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றரே வாழ பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்போ ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்போ ஆவியே வாருமே. என்னை நிரப்போ வேத தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியார். என்னை நிரப்போ வேத தெய்வமே, என்னை நிரப்போ உந்தன் ஆவியார். வரங்களை கொடுத்து வாழும் அல்லலே மாறுமே, வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கோ வள்ளலே மாறுமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றோ கருணையே மாறுமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றோ கருணையே மாறுமே. என்னை நிரப்போ வேத தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். जीवन जल आत्मा प्रभु नयति आते आत प्रभु, जीवन जल आत्मा प्रभु भगति नदी आत आत प्रभु। आ प्रभु सतगुरु, आ प्रभु सतगुरु भगति नदी आ जय दो, भगति
பகத்தில் அறியாத ஆது பிரபு அபே தேவலேதல் ஆத்மா பிரபு பகத்தில் அறியாத ஆது பிரபு தோட டோபே காபி லகி ஜாதா டோபே காபி லகி ஜோதா டோபே காபி லகி ஜாதா டோபே காபி லகி பூரா பூரா டோப் லாவே மகள் வளாகே டோப டோப மகள் வளாகே ஆ பிரபு சதுகுரு ஆவே பிரபு பகதி நதியா ஜெய்தோ பகதி நதியா ஜெய்தா ஜீவலேதல் ஆத்மா பிரபு பகதி நதியா ஆது பிரபு ஜீவலேதல் ஆத்மா பிரபு பகதி நதியா ஆது பிரபு ஜீவலேதல் ஆத்மா பிரபு பகதி நதியா ஆது பிரபு ஜீவலேதல் ஆத்மா பிரபு ஆவே ஆது பிரபு ஜீவலேதல் ஆத்மா பிரபு பகதி நதியா ஆது பிரபு ஜீவலேதல் ஆத்மா பிரபு பகதி நதியா ஆது பிரபு ஜீவலேதல் ஆத்மா பிரபு பகதி நதியா ஆது பிரபு ஜீவ தண்ணீரே ஆவியானவரே நலி ஆவே ரப சபல ரபதி அரபல ரப ஓ ரபதி அரபல ரப சபல ரபதி அரபல ஹalleluya glory to Lord Jesus hallelujah இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பின் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya நல்ல ஆவியானவரே எங்கள் அன்பின் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே ஹalleluya 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 நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हम सब परमेश्वर की स्तुति करेंगे ஸ்துதி 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 கர்த்தரை மட்டுமாக இந்த காத்திருப்பு கூட்டத்தை ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर अब तक इस बाढ़ जोनी की प्रार्थना को आशीर्वाद कर दिए हुए कृपा के लिए प्रभु की स्तुति करेंगे ஸ்துதி 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 தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இம்மட்டுமாக அவருடைய பாதப்படியில காத்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் अब तक परमेश्वर के सम्मुख पर बाढ़ जोकर प्रभु के वचनों को सुने हुए बच्चों के लिए प्रभु की स्तुति करेंगे ஸ்துதி 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 உன்னதத்திலிருந்து उन्नति से நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் आत्मा उंडेलने तक அப்படியே இருக்கும் वैसा ही होगा அப்பொழுது வனாந்திர செழிப்பான வயல்வெளியாகும் तब जंगल फलदायक एक जमीन बनेगी செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் और फलदायक जो है वो जंगल बनेगा பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் जब पवित्र आत्मा उंडेलने तक வாழ்க்கை அப்படியே இருக்கும் हमारी जीवन वैसे ही होगी எந்த மாற்றத்தையும் காண முடியாது कोई बदलाव को नहीं देख எந்த सकते மேன்மையும் காண முடியாது कोई उन्नति को नहीं देख எந்த सकते ஆசீர்வாதத்தையும் காண कोई முடியாது आशीर्वाद को नहीं पा सकते எந்த உயர்வையும் காண முடியாது कोई उन्नति को नहीं देख எந்த सकते விடுதலையும் காண முடியாது कोई छुटकारा नहीं देख सकते பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது जब पवित्र आत्मा उंडेला जाएगा வனாந்திரம் எல்லாம் செழிப்பாய் மாறும். जंगल वो रेगिस्तान वो पूरा फलदायक बनेगा பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்படும் பொழுது पवित्र आत्मा जब उंडेला जाएगा அவர் நமக்கு ஒரு நவமான இருதயத்தை वो தருகிறார். हमें एक नया मन देगा பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்படும் பொழுது पवित्र आत्मा जब उंडेला जाएगा தேவன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார். परमेश्वर के प्रेम हमारा मन पर उंडेल कर பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஊற்றும் பொழுது जब पवित्र आत्मा हमारे मन पर उंडेला जाएगा வரங்களினால் வல்லமைகளால் நிரப்புகிறார். वरदान और सामर से वह भरपूर करते हैं நாட்டிலே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் इन दिनों पर हमारा जीवन पर பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வாழ்கிற வாழ்க்கை வாழும்படியாக पवित्र आत्मा से भरपूर होकर जीने ஒரு वाली जिंदगी உன்னதமான வாழ்க்கை வாழும்படியாக एक उन्नति भरा हुआ जीवन ஒரு बिताने के लिए மேன்மையான வாழ்க்கை வாழும்படியாக एक उन्नति भरा हुआ जिंदगी கர்த்தர் बिताने நமக்கு के लिए கிருபை பலன் தந்து வழி நடத்தும்படியாக परमेश्वर हमें कृपा मार्गदर्शन देने நம்ம के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर की स्तुति करेंगे ஸ்துதி 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 அன்பு கிருபை இரக்கமும் நிறைந்தங்கள் பரலோக பிதாவே प्रेम दया भरे हुए हमारे स्वर्ग के நம்மை पिता நன்றியோடு துதித்து நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. आपको धन्यवाद के साथ आपकी नाम की स्तुति हो ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் இந்த காத்திருப்பு கூட்டத்தை கர்த்தங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर इस शाम के समय पर इस बाढ़ जोने की प्रार्थना को आपने आप तक आशीर्वाद कर दिया इसलिए स्तुति நம்முடைய हो ஆண்டவரே சமூகத்திலே காத்திருந்த
இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மட்டும் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். आपके बच्चों अब तक जो बाढ़ जो रहे थे उनको अब तक आशीर्वाद की इसलिए நீர் स्तुति हो। எங்களோடு பேசின ஒரு வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். आपने अब तक हमसे बातें की इसलिए आपकी स्तुति हो। ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கடந்து வரும்பொழுது जब पवित्र आत्मा हमारे अंदर आएगा என்னென்ன மாற்றங்கள்லாம் உண்டாகும் என்று பார்த்தோம். क्या क्या बदलाव होगा कर हमने देखे। பரிசுத்த ஆவி எங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது जब पवित्र आत्मा हमारे अंदर आएगी ஆண்டவரே எங்களுக்கு புதிய நவமான இருதயத்தை தருகிறீர். हमारे अंदर नया हृदय को देते हो। எங்கள் கல்லான இருதயங்கள் எல்லாம் எடுத்து போடுகிறீர். हमारे जो पत्थर भरे हुए हृदय को बदलकर பாவம் நிறைந்த இருதயத்தை எடுத்து போடுகிறீர். पाप भरे हुए हृदय को निकालकर புதிய இருதயத்தை தருகிறீர். एक नया मन को आप देते எங்களை हो। ஒரு புதிய மனுஷனாக एक மாற்றுகிறீர். नया मनुष्य बनाते हो। பரிசுத்த ஆவி எங்கள் வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது जब पवित्र आत्मा हमारे अंदर आते हैं எங்கள் இருதயத்துல தேவ அன்பை ஊற்றுகிறீர். हमारे मन पर परमेश्वर के प्रेम को இந்த उंडेलते हो। தேவ அன்பு எங்கள் வாழ்க்கையில இருக்கும் பொழுது जब ये प्रेम हमारे अंदर होती है எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். हमारे जीवन पर हम कभी लज्जित नहीं होंगे। நாங்கள் சத்துருக்களை நேசிக்கிறவர்களாக हम இருப்போம். शत्रुओं से प्रेम करने वाले बनेंगे। சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்போம். श्राप देने वाले को आशीर्वाद करेंगे। எங்களை பகைக்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். हमारे बैरियों से हम प्रेम करने वाले बनेंगे। எங்களை நிந்தித்து துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். हमें निंदा पहुंचाने वाले के लिए हम प्रार्थना करने वाले बनेंगे। இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் கடந்து வரும் பொழுது जब पवित्र आत्मा हम पर आएगा எங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது जब हमारे ऊपर उंडेला जाएगा வல்லமையினாலும் வரங்களினாலும் எங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். सामर्थ और परमेश्वर आपके अनुग्रह से भरपूर करते हो। இந்த வல்லமையினாலே आपकी सामर्थ வரங்களினாலும் वरदान से வாழ்க்கையில மேன்மையான பாதையில் எங்களை நடத்துகிறீர். जीवन पर एक उन्नति मार्ग पर चलाते மேன்மையான அனுபவத்திலே எங்களை एक நடத்துகிறீர். उन्नति भरे हुए मार्ग पर चलाओगे। இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வழி நடத்தி इस प्रकार हर एक बच्चों को கர்த்தர் चलाकर ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर आशीर्वाद करने के लिए हम ஒவ்வொரு प्रार्थना करते நாளும் ஒவ்வொரு நாட்களிலே பரிசுத்த ஆவியில நிரம்பி हैं। हर ஜீவிக்கும்படியாக एक बच्चों पवित्र आत्मा पर भरपूर होकर जीने के लिए ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான உன்னத அனுபவத்தை காணும்படியாக हर एक के जीवन पर एक उन्नति भरा हुआ जीवन बिताने के கர்த்தர் लिए ஒவ்வொரு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर हर एक को कृपा दीजिएगा। ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். हर एक परिवार बच्चों को आशीर्वाद करो। அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து கொடும். जरूरत को पूरा करो। குறைகள் எல்லாம் மாற்றுவீராக. कमियों को बदलो। பலவீனத்தோடு இருக்கிறவருடைய பலவீனத்தை மாற்றுவீராக. कमजोर के साथ रहने वालों की कमजोरियों बदलो। பலவீனப்பட்ட குடும்பங்களை நாட்களை பலப்படுத்துவீராக. कमजोर हो गए जो परिवार उनको बलवंत करो। கர்த்தர் தாங்குவீராக. प्रभु उन्हें थामो। கர்த்தர் ஆதரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर उनकी सहायता करो। ஆண்டவரே நாளை நடக்க பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதியும். कल होने वाली पवित्र आराधना को आशीर्वाद ஒவ்வொரு करो। பிள்ளைகளும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாது. हर एक बच्चों आराधना पर भाग लेने के ஒவ்வொரு लिए முழு இருதயத்தோடு தேவ அன்பிலே நிறைந்துமை ஆராதிக்க हर முடியாது. एक लोग परमेश्वर के प्रेम पर भरपूर होने के लिए நாட்களை ஒவ்வொரு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். हर एक को कृपा देने के लिए हम प्रार्थना करते हैं। தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். देश में रहने वाले हर एक सेवकाई के लिए प्रार्थना करते हैं। ஊழியக்காரர்களுக்காக हर ஜெபிக்கிறோம். एक सेवकों के लिए प्रार्थना करते ஊழியங்களை हैं। ஆசீர்வதியும். सेवकाई को आशीर्वाद करो। ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். सेवक को आशीर्वाद करो। தேசத்தில் இருக்கிற கொரோனா நோயை கர்த்தர் முற்றிலுமாக देश அழித்துப்படுவீராக. पर रहने वाला इस कोरोना की बीमारियों को बदलो। தேசத்தில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. देश पर परमेश्वर एक समाधान दो। தேசத்தை தேவனை அறிவினால் நிரப்புவீராக. देश आपको जानने वाले ज्ञान से भरपूर होने दो। தேசத்தை கர்த்தர் சுற்றி வேலியெடுத்து பாதுகாப்பீராக. देश को परमेश्वर बाधा बांध कर रक्षा எந்த करो। விதமான அந்நிய சக்திகள் தேசத்தை தொடாதபடி, कोई भी अन्य प्रकार की शक्ति देश को छू नहीं पाए, ஜனங்களை தொடாதபடி लोगों को छू नहीं पाए। அந்த இரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்வீராக. आपके लहू के गढ़ पर छिपा ஒவ்வொரு लीजिएगा। விசுவாச குடும்பங்களை हर ஆசீர்வதியும். एक विश्वासियों के परिवार को आशीर्वाद ஒவ்வொரு करो। குடும்பங்களிலும் உம்முடைய தேவ சித்தம் நிறைவேறட்டும். हर एक बच्चों के जीवन पर आपकी इच्छा पूरा ஒவ்வொரு होने दो। குடும்பங்களில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்றும். हर एक बच्चों के जीवन पर रहने वाली रुकावट बदलने दो। கர்த்தர் ஒரு குடும்பங்களில் பெரிய காரியங்களை செய்யும். हर एक के परिवार पर बड़े काम करो। ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். सेवकाई को भी आशीर्वाद மல்லாடு करो। ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். मलाड सेवकाई को आशीर्वाद करो। ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதியும். सेवक को आशीर्वाद करो। ஊழியக்கார சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். सेवक करने वाली बहनों को आशीर्वाद करो। ஊழியத்திலே தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். सेवकाई को थामने वाले बच्चों को आशीर्वाद करो। பணத்தினாலும் पैसे के द्वारा, ஆண்டவரே தங்களுடைய உழைப்பினாலும் अपने परिश्रम मेहनत के द्वारा தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். थामने वाले हर एक बच्चों को आशीर्वाद करो। ஒவ்வொருக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை हर ஊற்றுவீர். एक को और भी कृपा दो। இன்னும் அதிகமான வல்லமைகளை हर ஊற்றுவீர். एक को और भी सामर्थ दो। உம்முடைய பலத்தினால் ஒவ்வொரு இடைகட்டும். आपके बल से हर एक को बांधो। நாட்டிலே ஒவ்வொரு செய்கிற காரியங்கள் हर एक लोग करने वाले कार्य தேவ को அன்பினால் நிறைந்து परमेश्वर के प्रेम से भरने के लिए கர்த்தர் கிருபை பலன் கொடுத்து வழி நடத்தும்படியாக परमेश्वर कृपा बल देकर चलाने के लिए ஊழியத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்தியும். सेवकाई की हर एक
जरूरत को पूरा करो ஊழியத்தில் நம்முடைய சித்தம் பரிபூர்ணமா நிறைவேறட்டும். सेवकाई पर आपकी इच्छा पूरा होने दो கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். लगातार प्रभु बड़े काम करो ஆண்டவரே அடைபட்ட ஆண்டவரே ஆலயங்கள்லாம் திறக்கப்பட்டு जो बंद हुआ सारी कलीसिया खुलने के लिए ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஆராதனைகள் நடக்க பெற हर एक कलीसिया पर आराधना होने के लिए ஜனங்கள் ஒருமித்து கூடி வந்து தேவலோகத்தின் தேவனை ஆராதிக்கும்படி लोग मिलकर आकर आपकी आराधना करने के लिए கர்த்தர் வழி வாசல்களை திறப்பீரா. परमेश्वर रास्ता और द्वार खोलिएगा சத்துருடைய தடைகளை எல்லாம் உடைப்பீரா. सारी शत्रु की क्रियाओं को रुकावट को बदलो தேவனுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். लगातार तुम्हारी नाम की महिमा हो எங்களை தாழ்த்தி தருகிறோம். हम अपने आप को नम्रता करते हैं மீட்பரும் மீட்பரும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं हमारे अच्छे पिता ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का कृपा பிதாவாகிய தேவனுடைய அன்பும் हमारा पिता परमेश्वर की प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் परमेश्वर की पवित्र आत्मा की सौभाग्यता என்றும் சதா காலங்களில் आज और सर्वदा கர்த்தருடைய வருகை மட்டும் परमेश्वर के आगमन तक அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட सारे लोगों के साथ और पवित्र आत्मा के நித்திய साथ நித்திய காலமாய் நிலைத்திருப்பதாக युगा युगा हमारे साथ वो बने रहेगा ஆமென். आमेन அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया எல்லாருக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம். सबको प्रभु की स्तुति हो